மை பெட்டல்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஜேகேக்கு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் 3 ஷாட் போட்டிருந்தேன். ஸோ அதை மொத்தமாக சேர்த்து 1 ஷாட்டாக போடுறேன்டா. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், யாரும் பிடிக்காமல் பார்க்க வேணாம். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து அப்படி கதறி கதறி அழுதுட்ருக்கீங்க ஒரு ஃபோட்டோவை பார்த்து. அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் கண்ணிலேருந்து டியர் ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. நீங்கள் அப்படி கதறிட்டுருக்கீங்க ரூமை லாக் பண்ணிவிட்டு. ஸோ உங்கள் ரூமுக்கு பின்னாடி இருந்து ஒரு பர்சன் டோரை தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க உங்கள் பேரை சொல்லி. நீங்கள் அதெல்லாம் காதிலே வாங்கிக்காம அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ வெளியே இருக்கிற பர்சன் பயங்கர கோபத்தோட ரூமை உடைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் நிமிர்ந்து அவங்கள பார்க்குறீங்க. அந்த பர்சனை பார்த்தோன்னே, என்ன எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏய் என்னடி உன் இஷ்டத்துக்கு உட்காந்து அழுதுட்டுருக்க? நான் சொன்னது தான். ஏன் மகாராணி கதவு கூட திறக்க மாட்டீங்களோ? உங்கள் அப்பா நான் வாங்கி போட்டான். கதவு உடைக்க வேண்டியதாக போச்சு. பாரு பையன், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அவ்வளோதான். என்னத்தை பார்த்துட்ருக்க? முதல்ல அந்த ஃபோட்டோ கொடு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் இந்த ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அது பிடுங்கணுன்னே உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள் சிட்டி, வேண்டாம், எங்கள் அம்மா ஃபோட்டோவெல்லாம் பிடுங்காதீங்க, தயவு செய்து கொடுங்க. ஆமாம், பொல்லாத அம்மா, உன்னை இப்படி விட்டுட்டு போயிட்டு தானே அவள் அப்படி சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. நீங்களும் ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் மாறி இழுத்ததில் அந்த ஃபோட்டோ அப்படியே கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிடுது. அதில் இருக்கிற அந்த போஸ்டர் மட்டும் எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபோட்டோ போஸ்டர் மட்டும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? ப்ளீஸ் எங்கள் அம்மா ஃபோட்டோ உடச்சிருங்க, எனக்கு புதுசு பண்ணி கொடுங்க. ஆமாம், புதுசு பண்ணி தராங்க. அப்படியே மோனாலிசா ஃபோட்டோ பாரு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுவேன். நானும் என் பொண்ணு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலாக ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். ஃப்ளாஷ்பேக் இல்லை, ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் தான் வயன், உங்களுக்கு அப்பா கிடையாது. அண்ட் இப்போ வந்து கத்திட்டு போனவங்க உங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். அண்ட் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அந்த வீட்டில் ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், யுவர் ஏஜஸ் ஒன்லி 16. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலை. அவங்க பொண்ணு மட்டும் தான் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. உங்களை ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் அந்த வீட்டில் வச்சுப்பாங்க. ஓகேவாடா? ஸோ இதுவே போதும், போயிடலாம் வீடியோக்குள்ளே. ஸோ நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கையில் அங்கங்கே சில பீஸ்லாம் அப்படியே குத்துது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஈவினிங்காக அவங்களோட சித்தி அவங்க பொண்ணு வராங்க. என்னடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டியா? பரவாயில்லையே, சுத்தமாக தான் இருக்குது. மம்மி, இவள் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவளை இங்கேருந்து போக சொல்லுங்கள். போயிடுவா, இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவா. சித்தி ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க. நான் சொன்னது தான், நான் சொன்ன விஷயம் நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் இப்போ ரூமுக்குள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக ரூம் ரூம் மாதிரிலாம் இருக்காது, அது ஒரு ஸ்டோர் ரூம் தான். ஸோ அங்கே தான் உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி முட்டிக்கால் போட்டு உட்காந்துட்டு உங்கள் அம்மாவோட போஸ்டரை பார்த்து செம்மையாக அழுதுகிட்டே இருப்பீங்க. அம்மா ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? பார்த்துக்கோ, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன நடந்திருக்கோன்னா, ஒரு 2 weeks பிஃபோர், வயன் இங்கே வா. என்னாச்சு சித்தி? என்ன ஒய்யாரமாக வர? புடி பேகை, என் பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா சாப்பிட. சரிங்க சித்தி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. இந்த பாரு, பொறுக்கிட்டு வராமல் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேர்றேன். சரி நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்போ தான் பேக் அடிச்சுட்டு வெளியே போகிறீங்க. ஸோ மெயின் ரோடெலாம் க்ராஸ் பண்ணி கடைக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போன்னு பார்த்து அந்த சைடில் சிக்னல் போட்டிருப்பாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படியே வந்து சிக்னலில் ஸ்டாப் ஆகியிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அங்கே பாஷா ஒரு பிளாக் கலர் கார் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்க? ஒரு ஃப்ராக் மாதிரி வேர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப பழசாக தான் இருக்குது. ஸோ வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன முடி தான், அதை நீங்கள் லைட்டாக போனிடெயில் போட்டுட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ நீங்கள் க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அந்த கார்க்குள்ளே இருக்க பர்சன் அவங்களோட சன்கிளாஸை கட்டிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஸோ அகைன் அந்த சன்கிளாஸை அப்படி கண்ணில் போட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. ஐயோ முயன், இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிறியா? சித்தி வரவே இல்லை, உன்னை திட்டிருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி வெளியே வரீங்க. வெளியே பார்த்தா நிறைய கார்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாயிடுச்சுன்னா அவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் வெளியே வரீங்க. அப்போ உங்கள் சித்தி பொண்ணு தான், எங்கே வர? என்னாச்சு இந்த இடம்? ஏன் யார் இவங்களும்? இந்த பாரு உள்ளே போ. எதுக்கு என்னை உள்ளே போக சொல்கிறேன்? முதல்ல என்னை வாடி படின்னு சொல்கிறத கூப்பிடு, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி கதவை சாத்திடுறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே வெளியே பார்த்தா உங்களை நேற்று காரில் பார்த்தாரு இல்லையா அந்த பர்சன், அவர் தான். நல்லா சோஃபாவில் கெத்தா கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி உட்காந்துருக்காரு.
அப்போ உங்கள் சித்தி அந்த பர்சனை பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் இப்படி எவ்வளோ நிறைய மூஞ்சி பார்த்துட்ருக்க போகிறோம். அது நீங்கள் வளவலன்னு பேச விரும்பல. உன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு மேரி. ஸோ எனக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆகணும். இல்லை நீ கொடுக்கக்கூடாது. உங்ககிட்ட நான் பெர்மிஷன்லாம் கேட்கல. அவன் எங்க ஏன் பொண்ணு அவள் சின்ன பொண்ணு. அவளுக்கு 13 வயசு தான் ஆகுது. 13 வயசு தான் ஆகுதா? ஓகே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. எனக்கு உன் பொண்ணை பார்க்கணும், வர சொல்லு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. உங்கள் சித்திக்கெலாம் அவ்வளோ பயமாக இருக்குது. அப்போ தான் அவங்க தங்கச்சி வெளியே வரா. இவ தான் என் பொண்ணு, இவ சின்ன பொண்ணு சார், இவளை எப்படி சே இதை சொல்லலை. இன்னொருத்தி அவள் இந்த வீடு தானே, ஐ நோ வெரி வெல் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. உங்கள் சித்திக்கு அப்போ தான் புரியுது, ஓ இவன் மையனை சொல்கிறான் போல் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க தங்கச்சியை அவங்களை ரூமில் வச்சு சாத்திருப்பானா. அவளுக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேகே அழகாக இருக்கு. அது ஜேகே தான்டா, நீ சொல்ல மறந்துட்டேன். ஜேகே அழகாக இருக்கா, நீங்கள் பார்த்து எங்கே நீங்களும் கண்ணை வச்சுட போகிறீங்க சொல்லிட்டு தான் அவங்களை ரூம்குள்ளே வச்சு சாத்திருப்போம். ஸோ இப்போ சித்தி நீங்கள் அந்த வயனை கேட்குறீங்களா? வயன் வாட் எவர் இட் இஸ், அவள் தான். அது என் பொண்ணு கிடையாது, அது என் புருஷனோட பொண்ணு. உன் புருஷனோட பொண்ணு உன் பொண்ணு தானே? இல்லை, நான் அவளோட செகண்ட் ஒய்ஃப். அவள் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு செத்து போயிட்டான். அதனால் அந்த ஆள் இது என் தலையில் கட்டின்னு அவனும் செத்துட்டான். அவன் சொல்லிட்டு உங்கள் சித்தி சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே இருந்து கேட்குது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம். அப்போ ஜேகே வந்துட்டு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத கதை, அவளை வர சொல்லு. நீங்கள் அவளையே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் அவளுமே சின்ன பொண்ணு தான், அவளுக்கு 16 வயசு தான் ஆகுது. இந்த பாரு, சும்மா வயசுன்னு சொல்லிட்டு இருந்தேன், போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கண் எடுக்கிறாரு. அவ்வளோதான் உங்கள் சித்திக்கு கொலையை நடுங்கிடுச்சு. ஐயோ சார் வேணாம், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவளுக்காகவாது நான் உயிரோடு இருக்கணும். நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஆனால் என்ன இல்லை, அவள் தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்வா. இப்போ அவளும் போயிட்டானா? ஓ இப்போ உனக்கு அதான் பிரச்சனையா? கார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு சொடக்கு போடுறாரு. அப்போ அதுலேருந்து ஒரு கார்டு கையில் அப்படியே சூட் கேஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த டேபிள் மேலே வச்சு ஓப்பன் பண்ணுறான். அது ஃபுல்லாக அவ்வளோ பணம் இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்கள் சித்திக்கு அவ்வளோதான், இவ்வளோ பணமா அப்படின்ற மாதிரி ஜேகே அகெயின் ஒரு சொடக்கு போட்டு, இதில் 1 crore இருக்குது, இது போதும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. உங்கள் சித்தி வாயை திறக்கல, உன்னை தான் கேட்குறேன். போதும் சார், 1 கோடி என் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, நீங்கள் அவளை இப்படியே கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் சித்தி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே உங்களுக்கு பயமாயிடுது. டக்குன்னு உங்கள் சித்தி உங்கள் தங்கச்சிக்கிட்ட உங்களை வெளியே கூட்டு வா அப்படி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வரா. உங்கள் தங்கச்சியோட பேர் யோனா வச்சுக்கலாம். யோனா வந்துட்டு, ஏ பையன் பாடி, எங்கே கூப்பிட்ற? நான் வரல. ஏ பையன் மரியாதையாக வந்துரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தன் வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு அவள் கடுப்பில் உங்களை இழுக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஜேகே பிடிச்சிருந்து இல்லையா, கடுப்பாக இருக்கு அவளுக்கு. வா சொல்கிறேன்ல, நான் வரமாட்டேன், எனக்கு கல்யாணமா, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே ஓடுறீங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டு ஜேகே மெதுவாக எழுந்திரிச்சு நடந்து உங்கள் ரூம் பக்கமாக வராரு. உங்கள் சித்தி, சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு வராரு. ஸோ அவர் கிட்ட வர ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் அர்த்தம் நல்லாவே கேட்குது. ஸோ யோனாவும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. ஜேகே இப்போ அந்த டோர் வாசலில் தான் நிற்கிறாரு. நீங்கள் அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே அதை உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. நீ ஏன் வந்தனா நல்லது, நான்லாம் தூக்கிட்டு போனேன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ உங்கள் சித்தி கூட்டு கடக்கடன் உள்ளே வந்துட்டு உங்களை பலாரில் ஸ்னாப் பண்ணிடுறாங்க. ஏன் எங்கள் உயிரை வாங்குற, தயவு செய்து போய் தொலை. இந்த பாரு, நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சனா மரியாதையாக இங்கேருந்து போயிடு. அதானே உன்னை தேடி அவரே வந்திருக்காருல, கொழுப்பா உனக்கு ஓடி வழிய அப்படி சொல்லிட்டு உங்கள் சித்தி உங்களுக்கு பிடிச்சி தள்ளுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சித்தி ப்ளீஸ் சித்தி, நான் இங்கே என்ன வேலை வேணால் செய்கிறேன் ப்ளீஸ், எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் ப்ளீஸ். போடி, ஒரு 1 கோடி கொடுத்துருக்காரு, 1 கோடி. இந்த மாதிரி அண்ணன் காவடிக்கெலாம் என்ன 1 கோடியை விட முடியாது அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே ஜேகேக்கு சமக்கம் வந்துடுது. ஸோ கன் எடுத்து அப்படியே மேலே பார்த்து ஒரே ஷூட்டு தான். அங்கே இருக்க எல்லாரும் அலறி போயிடுறாங்க. என்ன சொன்னேன் அவளை சின்ன சொன்னேன் சார், அது நான் தெரியாமல் சொன்னியா? தெரியாமல் சொன்னியா அப்படி சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வந்து அவர் நெத்தியில் வைக்கிறாரு. அவ்வளோதான் யோனா பயந்துடுறான். சார் ப்ளீஸ் சார், எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், இந்த சனியை போயிடும். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் ப்ளீஸ் அவங்க வந்துடும், அவங்க வந்து போயிடுவா, அவங்க கூட வந்துடுவா ப்ளீஸ், எங்கள் அம்மா விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு யோனாக்கு ஒரு மாதிரி கெஞ்சிரா. ஸோ ஜேகேவும் அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ நீங்கள் தான் போய் தொலடி அப்படி சொல்லிட்டு சித்தி உங்களை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே மேலேயே போய் விழுந்துடுறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு ஜேகேவை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப டெரராக இருக்கார் பிளாக் சூட்டில்.
உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகேயை பார்க்கவே. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, அந்த க்ரோஸ் இதுக்கு மேலே பணம் கேட்டு என்கிட்ட வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜேகே எப்படி தரன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் சித்தின்னு கத்திட்டே இருக்கீங்க. ஜேகே போய மூடு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தரன்னு இழுத்துட்டு போய் காரில் தள்ளிடுறாரு. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. கார்ட்ஸும் காரெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் என்னை விடுங்க, ப்ளீஸ், நீங்கள் யாருன்னே தெரியல, ப்ளீஸ் என்னை விடுங்க, வாயை மூடு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கத்திட்டே இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என் அம்மாவோட ஃபோட்டோ கூட எடுக்கல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே என்ன நினச்சா தெரில, சமக்கம் வந்துச்சு, ஒரே ஸ்லாப்பு தான், அவ்வளோதான். அவர் அடிச்சடியிலே நீங்கள் அப்படியே மயங்கியே போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜேகேயோட மேன்ஷனை காமிக்கிறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது, லைக் க்ரீப்பியாக, பார்க்கவே அவ்வளோ டெரராக இருக்குது. அந்த மேன்ஷன் வந்தோடனே கார்ட்ஸில் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகேவே இறங்குறாரு. ஸோ உங்களை தூக்கிட்டு தான் இறங்குறாரு. நீங்கள் அவர் கைக்கு ரொம்ப குட்டியாக இருக்கீங்க. சாரிடா, நான் ஜேகேவை பற்றி நான் இன்ட்ரோவே கொடுக்க மறந்துட்டேன். ஜேகே த வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் மாஃபியா. ஜேகேவை பார்த்தாலே இந்த உலகமே அலரும். ஜேகேவை தெரியாது யாருமே இருக்க மாட்டாங்க. ஜேகேக்கு கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இருந்ததில்லை. இஸ் ஆர்ட்லெஸ் பர்சன். ஜேகேவோட ஏஜ் 35 அண்ட் ஜேகேவை பார்த்து பயப்படாதவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஜேகேக்கு அம்மா அப்பான்னு பெருசாக யாரும் கிடையாது. ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான் இருக்கார். ஆக்சுவலாக அது வந்து மீதி ஸ்டோரி, நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இன்னும் இன்ட்ரோவே போதும். ஜேகேக்கு வந்து சிரிப்புன்றதே ஒன்று இருக்காது, ரொம்ப கோவக்காரர். ஓகேவாடா? ஸோ இப்படி உங்களை தூக்கிட்டு அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே போகிறாரு. ஸோ அவங்க சுற்றி யாருமே இல்லை, மெய்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஜேகேவை பார்த்தோன்னே போ பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் என்னடி இவர் ஏதோ ஒரு பொண்ணு தூக்கிட்டு வர்றாரு, அதானே அதிசயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கே எல்லோரும் காசி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து அவரோட ரூமை ஓப்பன் பண்ணி அவரோட பெட்டில் உங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வராரு. ஸோ அவர் வெளியே வரப்போ ஒரு பர்சன், என்ன ஜேகே இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பெருமூச்சு வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது ஜேகேவோட கிராண்ட்பா தான். நீங்கள் தானே கிராண்ட்பா சொன்னீங்க, கல்யாணம் பண்ணாதான் இது எல்லாமே உனக்குன்னு, அதான் என்னோடய ஃபியான்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஃபியான்சியா? இப்படியா கூட்டிகிட்டு வருவேன்? அந்த பொண்ணு பேர் என்ன? ஸோ ஜேகேக்கு சடனாக உங்கள் பேர் ஞாபகமே வந்திருக்காது. ஸோ காட் தான் சார். வயன். வயன். ஓ வயன். வயசு ஜேகே நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல 16. வாட் 16ஆ? ஜேகே என்ன இதெல்லாம்? குழந்தை பொண்ணு, அவளை போய் ஃபியான்சின்னு கூட்டிகிட்டு வர, இதிலே தெரியுது. எங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்தேன், மிரட்டி கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கிராண்ட் ஃபாதர் கேட்டுகிட்டே இருக்காரு. ஜேகே தாத்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐ ரியலி லவ் ஹிம், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் தென் அவளுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. அவள் இருக்கிற வீட்டில் அவளை வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருந்தான். அவளை இங்கே நான் கூட்டிகிட்டு வந்து எஜமானி மாதிரி வாழ வைப்பேன். ப்ளீஸ் பிலீவ். நாளைக்கு அவளுக்கும் எனக்கும் மேரேஜ். அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் என் பேருக்கு வந்துடும்ல. வரும் தான், ஆனால் உண்மையாகவே அந்த பொண்ணை நீ லவ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தியா? ஆமாம் தாத்தா, ஐ ரியலி லவ் அப்படி சொல்லிட்டு ஜேகே அகைன் அதே சொல்லிட்டுருக்காரு. தாத்தா ஓகே அப்படின்ற மாதிரி நம்பிடுறாரு. சரி ஓகே, முதல்ல மேரேஜ் முடிட்டோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜேகேக்கு இங்கே ஒரே ஹாப்பினஸ். ஆக்சுவலாக ஜேகே எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார்னா, ஜேகேயோட தாத்தா அவரோட வாழ்க்கையோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டார்ல, எப்போ வேணால் அவர் என்ன வேணால் ஆகலாம். ஜேகேவுக்கு அவர் மட்டும்தான் எல்லாமே. அவர் வந்து அம்மாவோட அப்பா. ஜேகேவோட தாத்தாக்கும் ஜேகேவை தவிர யாருமே இல்லை. ஜேகே தான் அவருக்கு எல்லாமே. ஸோ எல்லா சுற்றியும் ஜேகே பேரில் எழுதி வைக்கணும்னா ஜேகே உனக்கு மேரேஜ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் தான் அவர் போட்டிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் ஜேகே உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஸ்ட்ரீட்டில் பார்த்தோன்னே அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐ மீன் ரொம்பலாம் பிடிச்சிருக்காது. ஸோ சிக்கிட்டா ஆடு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இது எதுவுமே தெரியாமல் அப்பாவே மாதிரி நீங்கள் ஜேகே ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. உங்கள் மேலே ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு மரண பயம். பார்த்தா உங்கள் மேலே ஜேகே தான் படுத்துட்ருக்காரு. அவரோட ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஆளே ஒரு மாதிரி போதையில் இருக்க மாதிரி இருக்காரு. நீங்கள் பயந்துட்டு அப்படியே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்துக்கிறீங்க. ஜேகே ஏய் என்னடி கத்துற? சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க, நான் என் வீட்டுக்கே போகிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே வீட்டுக்கு விடுறதுக்காடி ஒன்று இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சி பீப்பிள், டுமாரோ இஸ் அவர் வெட்டிங் டே அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வேர்டேஸில் ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? ஆமாம், நாளைக்கு உனக்கும் எனக்கும் திருமணம், கல்யாணம். அப்போ தான்
இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஜேகே சடனாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டு மேலே தள்ளிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் ப்ளீஸ் 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 சார் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் இல்லை சார். எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் ரொம்ப சின்ன பொண்ணு சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் காதில் வாங்கிக்கல. அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் அந்த ஸ்மெல் வர உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே கிட்ட வர வர உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே சடனாக வாமிட் பண்ணிடுறீங்க. ஜேகேக்கு சமக்கம் சட் என்னடி வாந்தி எடுத்துட்ருக்க, ப்ளீஸ் எனக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காது அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு சமக்கம் வந்துடுது. அப்படியே பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. என்ன என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ தைரியம் தான் என் பெட்டு மேலே வாமிட் பண்ணுவேன், உன்னை அப்படியே விட்டா குளிரிட்டு போயிடுண்டி அப்படி சொல்லிட்டு உங்களை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப அழறீங்க. அந்த பெல்ட்டை வச்சு அவர் போக போக உங்களை அடிக்கிறாரு. நீங்கள் அடி தாங்க முடியாமல் அப்படி கீழே விழுந்துடுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி, சி பேபி கேர்ள், இங்கேருந்து உன்னால் எங்கேயுமே போக முடியாது. என்கிட்ட அடி வாங்கி சாகாமல் நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்கேன் ஒரு ஸ்லாப் உங்கள் கணத்துலேயே. ஸோ அப்படியே நீங்கள் கீழே விழுந்துறீங்க. ஜேகே அப்படியே ஆடிட்டே தள்ளாடிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. உங்களால் எந்திரிக்கவே முடியல. உங்கள் பாடியெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜேகே உங்களை செம்மையாக அடிச்சிருந்துருப்பார் இல்லையா? நீங்கள் அப்படியே மேலே பார்த்த மாதிரி படுத்துட்டு, என்னை விட்டுட்டு போகாதன்னு சொன்ன இல்லை, எனக்கு வலி தாங்க முடியலம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அப்படியே அழுது டயர்டாகி அப்படியே படுத்துடுறீங்க, ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மேட்ஸ்லாம் அவங்க ரூமுக்கு வராங்க. அவங்களுக்கு நைட் என்ன நடந்திருக்குலாம் தெரியாது. ஸோ அவங்க அப்படியே வெட்டிங் ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா நீங்கள் கீழே படுத்துட்ருக்கீங்க. என்னாச்சுரி மேடம் இப்படி படுத்துருக்காங்க தெரியலையே, எழுப்புங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை எழுப்புறாங்க. பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அப்படியே வேகமாக தூக்கி உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களை கன்னத்தில் டேப் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. பேசாமல் ஜேகே சார்கிட்ட சொல்லிடலாமா? இல்லை ஜான் சார்கிட்ட சொல்லிடலாம். ஜான் சாரா? ஐயோ வேணாம், அவர் ஜேகேக்கு மேலே ஆச்சு, கோவப்படுவார்டி. இல்லை அவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு மாற்றி மேட்ச்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ ஜங்குக்கு அங்கே வராரு. என்ன கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. சார் ஐயோ மேடம் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே அப்போ தான் ரிமெம்பர் பண்ணுறாரு நைட் அவர் பண்ணதெல்லாம். அதெல்லாம் எந்திரிப்பா தலங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிட்ட வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வாங்க எந்திரி அப்படி சொல்லிட்டு உங்கள் கணத்தில் டேப் பண்ணுறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்க கிளாஸில் இருக்க தண்ணி எடுத்து மொத்தமாக உங்கள் மூஞ்சில் ஊற்றிட்டாரு. அங்கே இருக்க மேட்ஸ்லாம் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு ஏன் உட்காருங்க. என்னடி இவ்வளோ தூக்கமா, எந்திரிச்சு கிளம்பு, மேரேஜ் டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறதுக்கு மாதிரி அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ரெடி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. மேட்ஸும் ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க. நீங்கள் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கங்கே ரெட் மார்க்ஸாக இருக்குது. அப்போது அதில் ஒரு சீஃப் மேய்டு இருப்பாங்க, அவங்க பேர் வயன் தானே. நீங்கள் அவங்கள பார்த்து எதுவுமே பேசாமல் குனிஞ்சிட்டே இருக்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்கிறாங்க. நீங்கள் அம்மா வலிக்குது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க உங்களையே. நீங்கள் ஜேகே சார் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் ஷாக்காக இருக்குது. என்னது அடிச்சிட்டாரா? ஏன் தெரியல, என்னை போட்டு எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஆனால் சார் உங்களை அவங்க ஃபியான்சி தானே சொன்னாங்க. ஃபியான்சியா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் எனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் ஐஸெல்லாம் வியர்டாகுது. என்னது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாரா அப்படின்ற மாதிரி. நீங்கள் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் இங்கேருந்து போயே ஆகணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதில் ஒரு திமிர் பிடிச்ச மேய்டு மட்டும் இருப்பா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ தான் அவள் வருவா மேலே, இன்னுமா இந்த அழகிய ரெடி பண்ணுறீங்க? மேம் இந்த பொண்ணு இப்படி தான் ட்ராமா போடுவான்னு ஜேகே சார் சொன்னார், சீக்கிரமாக அவளை ரெடி பண்ணுங்கள், டைம் ஆகுது மேரேஜ்க்கு அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் மேம் ப்ளீஸ் மேம் என்னை இங்கேருந்து போக ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் ப்ளீஸ். இது பாரு ஷோபா, நீ சாரோட ஒய்ஃப் ஆக போகிறேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா பச்சுன்னு வைப்பேன், ஆல்ரெடி உடம்புலாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்கு போலையே அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்களும் ரெடியாக ஆரம்பிக்கிறீங்க. எவ்வளோ கிஞ்சினாலும் நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை அந்த வெட்டிங் கவுன்லாம் போட்டு ப்ரிட்டியாக ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேர் தானே, நீங்கள் இன்னும் அழகாக இருக்கீங்க அதில் க்ரௌன்லாம் வச்சு. பட் உங்கள் ஃபேஸ் மட்டும் ரொம்ப பாவமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களை ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ எல்லோரும் உங்களை கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கிராண்டாலாம் இல்லை,
மேட்ச்சுக்கு பின்னாடி இருக்க ஒரு அந்த கார்டனில் தான் வந்து வெட்டிங் செட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே முக்கியமான மாஃபியாஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க, உங்கள் ஃபேஸ்லலாம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அழகாக நடந்து வரீங்க. பட் நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கீங்க. அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஸோ தாத்தா உங்ககிட்ட வந்துட்டு, ஒயன் சின்னம்மா, வா ரொம்ப அழகாக இருக்க, நீங்களாம் அவளை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நிமிர்ந்து அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. நீங்கள் என்னாச்சுமா, ஒன்றும் இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே ஸ்டேஜ்கிட்ட நடந்து வரீங்க. ஜேகே உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே எதிர்க்க போய் நிற்கிறீங்க. உங்களை நிற்க வச்சிடுறாங்க. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்து க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஸ்மைலே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்காம கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபாதரும், ஜான் சங்குக்காக நீங்கள் பையனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜங்குக்கும் சம்மதம் அப்படி சொல்கிறாரு. இப்போ உங்கள் டன் வயனாகிய நீங்கள் ஜான் சங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. மனசுக்குள்ள அம்மியை நினச்சிட்டு, ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணு ப்ளீஸ். அப்போ தாத்தா தான், வயன் என்னமாச்சு, சம்மதமா? நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஒரு சொல்லு அப்படின்ற மாதிரி உங்களை மறைக்கிறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் சம்மதம் அப்படி சொல்லிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஃபாதர் கிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜேகே உங்களை வெடுக்கு நிறுத்து அப்படியே உங்கள் லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த கிஸ் சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நீங்கள் தள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அங்கே இருக்கவங்களாம் கங்க்ராக்ஸ் பண்ணுறாங்க. இப்படியே நல்லபடியாக மேரேஜும் முடியுது. ஸோ தாத்தா தான், ஜேகே நான் சொன்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நாளைக்கு மார்னிங்கே என்னோடய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உன் பேரில் சேங்ஷன் ஆகிடும், ஓகேவா? ஆனால் நீ வயனை நல்லா பார்த்துக்கணும் தாத்தா. நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், ராணி மாதிரி அப்படின்ட்டு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த வேர்ட்லாம் கேட்க அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ தாத்தா, சரி இதுக்கு மேலே இங்கே நீங்கள் இருந்துக்கோங்க, நான் என்னோடய மேன்ஷன் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கு அவர் போகிறது வேணாம், போகாதீங்க, இங்கே இருங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பட் உங்களால் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்த மாதிரி குனிஞ்சிட்டு, அடியே ரொம்ப குள்ளமாக இருக்கு, குனிஞ்சு பேச முடியாது, நிம்மரு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி அப்படியே பெடுக்குன்னு மேலே தூக்குறாரு. உங்களுக்கு கழுத்து வலிக்குது. வலிக்குதா? இந்த பாரு, எல்லாம் இந்த சொத்துக்காக தான். இந்த சொத்து இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. யூ ஆர் மை ஸ்லேவ். உன்னை நான் என்ன வேணால் பண்ணலாம்ல, உன்னை என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஜேகே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கவே பயமாக இருக்குது. ஸோ போன வேகத்தில் திரும்ப வந்துட்டு உங்கள் காதிக்கிட்ட, டுடே இஸ் அவர் வெட்டிங் நைட், பி ரெடி பேபி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு அந்த வேர்டை கேட்டோன்னே இன்னும் பயம் தாங்கலை. அப்படியே அரண்டு போய் நிற்கிறீங்க. ஸோ ஜேகே எங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க ரூமில். ஸோ மெய்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க. மேம் நீங்கள் சாப்பிடணும் ஃபுட்டு. இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் மார்னிங்கே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கும் பசிக்குது. ஆக்சுவலாக உங்கள் சித்தி வீட்டில் இருந்த வரைக்கும் அவங்க சாப்பிட்ட மிச்சம் மீதி எதுவோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. பட் இங்கே உங்களுக்கு ரிச் ஃபைபர் ஃபுட்லாம் தராங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணுன்ற ஆசை வருது. அவங்க போய்ட்றாங்க வச்சுட்டு. நீங்களும் வேகமாக எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியே டைம் ஒரு 11:30 இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அதை கண்டுக்காமல் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அந்த விசில் சவுண்ட் இன்னும் கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் அப்போ தான் கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் அகெயின் செம்மையாக குடிச்சிருக்காரு. நீங்கள் பயந்துட்டு, என்ன பண்ணுறீங்க? ஷோ எதுக்கு நீ கத்துற? சொன்னேன்ன இன்றைக்கி நமக்கு வெட்டிங் நைட், அவரோட நம்ம ஃபஸ்ட் நைட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. பாருங்கள் ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இந்த பொயெல்லாம் சொல்லக்கூடாது, என்னென்ன தெரியாத அளவுக்குலாம் தப்பா இல்லை சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ப்ளீஸ் நீங்கள் குடிச்சிருக்கீங்க, எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை தள்ளுறீங்க. என்னையே மேடம் தள்ளுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பெல்ட்டை கழட்டுறாரு.
ப்ளீஸ் என் உடம்புலாம் ரொம்ப வலிக்குது ஆல்ரெடி, ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, என் பேர் சொல்கிற அளவுக்கு மேடம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் பெல்ட்டு பீகிற அளவுக்கு உங்களை செம்மையாக அடிக்கிறாரு. அவர் கோவம் தீர தீர அடிக்கிறாரு. நீங்கள் அந்த வலியெல்லாம் தாங்க முடியாமல் செம்ம கத்துறீங்க. அந்த மேன்ஷன் ஃபுல்லாக உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. அப்படி கத்திட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அவர் ஆசை தீர அடித்து முடிச்சுட்டு, சே உன்னை அடிச்சு என் கை தாண்டி வலிக்குது, இந்த பாரு என்கிட்ட இன்னொரு தடவை வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினேன் சாகடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு அகெயின். நீங்கள் ஆல்ரெடி முடியாமல் தான் அப்படி படுத்திருக்கீங்க தரையில். ஸோ அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களால் தடுக்க கூட முடியல, செமையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஜேகேவும் அவர் ஆசை தீர கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணலான்னு வராரு. அவர் பைட் பண்ணுற ஒரு பைட்டும் உங்களுக்கு அப்படி வலிக்குது. அந்த வலியெல்லாம் உங்களால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அப்படியே என்ன நினச்சா தெரில, செம்ம போதை இல்லையா. ஸோ அப்படியே ஜேகே அப்படியே உங்கள் மேலேயே ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. அவரை தள்ள கூட முடியல, பிகாஸ் ஜேகே அவ்வளோ வெயிட்டாக இருக்காரு. நீங்கள் ட்ரை பண்ணி இப்படியும் ஒரு வழியாக ஜேகேவை தள்ளிடுறீங்க. பட் உங்களால் எந்திரிக்க முடியல. உங்கள் நீஸு பெயின், உங்களோட நீஸு உங்கள் ஹெட்டு, உங்கள் முதுகு, கை, கால் எல்லாமே அப்படி வலிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. உங்களை பார்க்குறாரு. சே என்னடா இங்கே படுத்திருக்கேன், இதுன்னு எப்படி படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் பாடி ஃபுல்லாக தழுமாக இருக்குது, அதையும் பார்க்குறாரு. இது செம்மடி போல் மேடத்துக்கு அப்படி சொல்லிட்டு ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் கீழே போய்ட்றாரு. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்களால் எந்திரிக்கவே முடியல, செம்ம பெயினாக இருக்குது. உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே கொஞ்சமாக எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ கீழே போகலாமா வேலாமான்ற மாதிரி கன்ஃபியூஷனில் மேலேயே உட்காந்துருக்கீங்க. உங்களால் நிற்க கூட முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது உங்கள் பாடியெல்லாம். ஸோ மெய்ட்ஸ்லாம் மேலே வராங்க. அதில் ஒரு மெய்டு மட்டும், மேம் சார் உங்களை கீழே கூப்பிட்டாரு. கீழேயா? எதுக்கு? சாப்பிட்றதுக்கு மேம். நீங்கள் இவ்வளோ பயந்து போயிருக்கீங்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவங்க பின்னாடி வரீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகேவை பார்க்க போகிறோன்னு நினச்சாலே. ஸோ ஜேகே சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே கீழே இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்தோன்னே தான் கொஞ்சம் காமாகிறீங்க, பிகாஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்தோன்னே வயன் பேபி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஷோல்டரில் கை போடுறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது, பிகாஸ் ஜேகே அடித்தது. ஷீ இஸ் மை ஒய்ஃப். நீங்களாம் நேற்று மேரேஜ் வரல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு உங்களை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி பேசுகிறாரு. அப்படி பல வருஷம் லவ் பண்ண மாதிரி உருகி பேசிகிட்டு இருக்காரு. பிகாஸ் யாருக்குமே அவங்க ஏஜ் தெரியாது. ஸோ பயந்தான் எனக்கு எல்லாமே. நான் இந்தளவுக்கு எனக்கு சக்ஸஸாக இருக்கணும், அதுக்கு அவள் காரணம் கிடையாது தான், பட் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்காரு. பட் நீங்கள் நின்றுட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே தான், பேபி ஷேடி நிற்கிறேன், உட்காந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாரு. ஸோ நீங்களும் பயந்துட்டே உட்காடுறீங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும், என்ன ஜேகே உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, அண்ட் உங்கள் 2 பேருக்கும் எங்கேயோ இருக்கே அப்படி சொல்கிறாரு. எங்கேயோ இருக்குன்னா சென்னை எங்கேயோ இருக்குது. இல்லை அவங்க பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஆமாம் அவங்க ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ ஏஜ் சொன்னால் ப்ராப்ளம் வந்துடும், பிகாஸ் நீங்கள் வந்து மேஜர் இல்லை மைனர் இல்லையா. நீங்கள் அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க. 21 ஏஜ் ஆகுது. ஓ 21 அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே கண்ணை காட்டுறாரு, வாயை மூடு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் சைலண்ட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருங்க. ஆஃப்டர் தட் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தட்டில் இருந்து ஃபுட் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே வேகமாக அங்கேருந்து வந்து உங்கள் தட்டை தள்ளி விட்டுறாரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடி சாப்பிட போறியா? நீ சாப்பிடக்கூடாது, அதுவும் நீ இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படி சொல்லிட்டு மேடு கூப்பிட்றாரு. மேட்ஸ்க்கெல்லாமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. என்ன பார்த்துட்ருக்கீங்க, இங்கே வாங்க. சார் நேற்று மிச்சமான சாப்பாடு எதுவும் இருக்கா? சார் அது வந்து இருக்கா இல்லையா? இருக்குது சார், அதை ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த எஜமானி மேடத்துக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சார் அதெல்லாம் கெட்டு போயிருக்குமே. கெடட்டும், கெட்டு இருந்தா என்ன பேபி உன் வீட்டில் இருக்கப்போ மட்டும் என்ன இந்த மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், இங்கே வந்து மட்டும் நீ அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது, போய் கொண்டு வந்து வைங்க அவள் சாப்பிடுவா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே ஜேகேவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ மேடுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு கொண்டு வந்து அப்படியே டேபிள் மேலே வைக்கிறாங்க. அது வந்து பேட் ஸ்மெல் வருது. உங்களால் இந்த ஸ்மெல்லை டாலரேட் பண்ணவே முடியல. எதுக்கு நீ மூக்கம் போடுற, இப்போ நீ இதை எடுத்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் இதெல்லாம் கெட்டு போயிருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க
அப்போல்லாம் சொல்லக்கூடாது பேபிகள், நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவர் கையில் அந்த ஃபுட் எடுத்து அப்படியே உங்கள் வாயில் திணிக்கிறாரு. உங்களால் அந்த ஃபுட்டை சாப்பிடவே முடியல, பிகாஸ் இது கெட்டு போன ஸ்பாயில்டு ஃபுட். அதுலேருந்து ஸ்மெல்லும் உங்களால் சாப்பிடவே முடியல. உங்கள் வாயில் ஃபுல்லாக திணிச்சிடுறாரு. நீங்களும் வேறு வழியில் முழுங்கிடுறீங்க. ஸோ முழுங்கின வேகத்தினே எல்லாத்தையும் படன்னு வாமிட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே செமக்கும். மேட்ஸ், நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்க சார். பார்த்தியும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உங்களுக்கு ஜேகேவை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவர் கோட்டெல்லாம் கட்டிட்டு அவர் டையெல்லாம் லூஸ் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துட்டே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே கிட்ட வந்து உங்கள் நெக்கை பிடிச்சிட்டு ஜேகே சார். என்னடி என்ன வாமிட் பண்ணுறியா? சாப்பாடு ஓட்டினா மேடம் சாப்பிட மாட்டிங்களோ? தப்பு பண்ணிட்டேன் பையன், தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கழுத்து பிடிச்சி அப்படியே கீழே தள்ளுறாரு. நீங்கள் போய் அப்படியே ஒரு தள்ளின ஃபோர்ஸுக்கு அப்படியே போய் கீழே போய் விழுறீங்க. நான் என்னைக்கு கூட முடியல திரும்ப. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் முடியை பிடிச்சிட்டு என்னுடைய முடியுது பிடிக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பிடிச்சிட்டு உங்கள் கழுத்து செமையாக வலிக்குது. இங்கே பாரு, என்கிட்ட இந்த மாதிரி பண்ணணும்னா நினைக்காது பையன், அப்புறம் உன்னோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நீ என்னோட ஸ்லேவ்டி, நான் என்ன பண்ணாலும் நீ இதை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அந்த ஸ்லேவுங்கிற வார்த்தையை கேட்குறப்ப உங்கள் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த அழுகையான ஃபேஸோட ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை. அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறி, அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் தான் ஜேகே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஓகேடா, இதோட நம்ம இதை 2 ஷார்ட்டில் பார்த்துடலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது 2 ஷார்ட் தான், கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஓகேவாடா? அண்ட் மை மாமா ஹேட்ஸ் மீயோட 2 ஷார்ட் வந்து நாளைக்கு வந்துடும். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள். கமெண்ட்ஸே கம்மியாக வருது. கமெண்ட்ஸ் கம்மியாக வந்தால் நான் வீடியோ போட மாட்டேன்டா. ஓகேவா? கமெண்ட்ஸ் எனக்கு வரணும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா, லவ் யூ ஆல், பாய். ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஜங்குக்கு ஸ்டார்டிங்கே கொள்ளுறதுரா ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியா பட் யார் ஒன்லி 16 அந்த 2 ஷார்ட்டோட லாஸ்ட் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த பார்ட் புரியும். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, அதனால் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் தயவுசெய்து பாருங்கள், பிடிக்காமல் யாரும் பார்க்க வேண்டாம். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் கம்மியாக வந்தால் நான் வீடியோ போட மாட்டேன்டா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள். அதர் சேனல், ஐ மீன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் லிங்க்லாம் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்போ ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகே ரொம்ப கோவமாக காரில் போயிட்டுருக்காரு. அவ்வளோ கோவம், ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு குடோன் நோக்கி தான். அந்த குடோனுக்குள்ளே போயிட்டு வேகமாக அவரோட கன் எடுத்து அங்கே சுற்றி இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லோரும் பட்டு கீழே விழுந்து செத்துட்டே இருக்காங்க. ஸோ ஜேகே இங்கேருந்து ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு பின்னாடி இருந்து ஒரு சொடக்கு போடுற சவுண்ட் கேட்குது. ஜேகே திரும்பி அந்த அந்த ஷூட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்க பர்சனை பார்த்தனே ஜேகே செம்ம கோவத்தில் பார்த்துட்ருக்காரு. கன்னெல்லாம் லோட் பண்ணிவிட்டு, வாவ் ஜேகே, நீ வருவேன்னு தெரியும், பட் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் நினைக்கவே இல்லைடா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்க பாதி பேர் செத்துட்டாங்க. என் கார்ட்ஸ் எல்லாம் என் பர்மிஷன் இல்லாமல் போட்டு தள்ளிட்டல ஜேகே. இதோட விளைவுகளை நீ சந்திப்ப. பட் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உபசரிக்காமல் அனுப்பக்கூடாதுல, வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் ஜேகேக்கு சேர் போடுறாரு. ஜேகே செம்ம கோவத்தில் பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ மறைச்சாலும் எதுவும் கடைக்கு போகிறதில்ல ஜேகே அப்படி சொல்லிட்டு அந்த சைடில் இந்த ஜேகே, காய் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவப்படா, போதாண்டா இதே கதையை கேட்டு கேட்டு கேட்டு. ஆமாம், நான் தான் தப்பு பண்ணேன், தப்பு இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்கேன். உன்னை அடிக்கிறதுக்கு எந்த பிளேஸ் கரெக்டாக இருக்குமோ பார்த்து அங்கே அடிச்சிருக்கேன். அதான் சார் கொந்தளிச்சு வந்திருக்கீங்க. என்ன கொல்ல போறியா? கொல்லுடா, தாராளமாக கொல்லு, நல்லா கொல்ல முடிஞ்சா கொல்லு அப்படி சொல்லிட்டு காய் ஸ்மர்க் பண்ணுறாரு. ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு டேபிள் மேலே அந்த கண்ணை வச்சுட்டு, தப்பு பண்ணிட்டேன், நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. போதும் இந்த கதையெல்லாம் கேட்டதெல்லாம் சரி, அப்புறம் எப்படி உன்னோட சரக்கெல்லாம் மீக்க போகிறேன்? அதெல்லாம் முடியாது, அது எப்பயோ என் பார்டருக்கு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் அது ஜேகே அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு காய் வேணுன்னே ஜேகே செம்மையாக விருப்பத்திட்டு இருக்கான். ஜேகே காயோட அப்படி கையை பிடிச்சிட்டு, இதுக்கெல்லாம் நீ அனுபவப்படா,
ரொம்ப அனுபவிப்பேன். அனுபவிச்சாச்சு. என் தங்கச்சி செத்தப்பே அனுபவிச்சாச்சு. எப்படா குற்ற உணர்ச்சி இல்லை, குழந்தைய சாகடிச்சு அதை நான் பல்லக்காய் எத்தனை வாட்டி சொல்கிறது, போதும் நடிக்காத, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பல்லன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு கைக்கு சமக்கம் வந்து ஜேகே அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ ஜேகே சண்டே ஸ்டாப் பண்ணிட்டு வேணாம் விடு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மூச்சு வாங்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ இப்போ கை வந்துட்டு ஜேகே ஜேகே அப்படி சொல்லிட்டு அவர் போய் சேரில் உட்காந்துக்கிறாரு. ஜேகே சமக்கமாக அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஒரு போகிறதுக்குள்ளே காய் சொடக்க போட்டுட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் ஜேகே, சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே, என் தங்கச்சியை கொண்டுட்டு நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு கை பார்க்குறாரு. ஜேகே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வேகமாக கிளம்பி இப்போ உங்கள் மேன்ஷனுக்கு தான் வராரு. நீங்கள் அப்படியே ரூமில் உட்காந்து அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, வெளியே கார்டன்லாம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, சாரி என்னன்னு எதுவுமே தெரியல. அம்மா என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க, யாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, என் சித்தி காசை வாங்கிக்கிட்டு என்னை இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ டம்மாலும் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு, அவ்வளோதான். நீங்கள் ஃப்ளின்ச் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் வேகமாக வந்து ரூம் ஃபுல்லாக எதையோ தேடுறாரு. ஸோ நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே வந்து ஏதாச்சும் பாத்தியாடி, என்ன 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 பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடுப்பாயிட்டு அவர் பாட்டு தேட ஆரம்பிச்சிடறாரு. நீங்கள் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி ஒன்றுமே புரியல. அவர் தேடினது எதுவும் கிடைக்கல போல், சமக்கம் வருது, கத்திட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படி உங்ககிட்ட வந்துட்டு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு சமக்கம் வந்து அப்படியே உங்கள் ஹேரை பிடிக்கிறாரு. ஜேகே ஜேகே சார் சார் வேணாம் சார், விட்டுருங்க சார், வலிக்குது சார். கத்தாத, எனக்கு கோவமாக வருது அப்படி சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி நல்லா இழுத்துட்ருக்காரு. உங்களுக்கு செம்ம வலிக்குது. அப்படியே இழுத்து உங்களை தள்ளி விட்டுறாரு கீழே. நீங்கள் ஒரு செம்ம அடிபட்டுறது உங்களுக்கு கையெல்லாம். ஜேகேக்கு காத்திரமே அடங்க மாட்டேங்குது. அகெயின் பெல்ட்டை கழட்டுறாரு. நீங்கள் ஜேகே காலை பிடிச்சிட்டு சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், ஆல்ரெடி நீங்கள் அடிச்சதே எனக்கு இன்னும் வலி போகல, ப்ளீஸ் சார் நீங்கள் என்ன தேடுறீங்க சொல்லுங்கள், நான் கண்டுபிடிச்சி தரேன், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என்ன தேடுறேன்னு சொன்னால் நீ கண்டுபிடிச்சி கொடுத்துருவியா, கண்டுபிடிப்பியா, சொல்லு அப்படி சொல்லிட்டு உங்கள் கை இப்படி சாட்டுறாரு. நீங்கள் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அப்படியா, அப்போ என் எங்கமையை தேடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் எங்கமி அப்படின்ற மாதிரிலாம். எங்கமையை தேடி கொடுறி, சின்னடி சொன்னல தேடி தரானு, எங்கமையை தேடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அகேன் உங்கள் யாரை பிடிக்கிறாரு. நீங்கள் எங்கமி யாருன்னு எனக்கு தெரியல சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. ஜேகே அதெல்லாம் காதலே வாங்கிக்கல, உங்களை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ தான் வலி தாங்குவீங்கன்ற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜேகே கோவத்தீர அடிச்சுட்டு வந்து போயிடுறாரு. நீங்கள் என்னன்னு கூட அவர் பார்க்கல. நீங்கள் அப்படியே தரையிலே நீங்கள் அப்படியே விழுந்துட்டீங்க வலி தாங்காமல். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. உங்கள் கையெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது, எந்திரிக்கவே முடியல. கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு அப்படியே போய் பெட்டு மேலே படுக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே நைட் டைமாக ஆகிடுது. ஜேகே வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. உங்களுக்கு செம்ம பாடி பெயினாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. ஸோ அங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் உங்களை பார்த்துட்டு மேம் என்னாச்சு, ஏன் அப்படி நடந்து வரீங்க, ஒன்றும் இல்லை அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக நடந்து கீழே வந்துட்டுருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு கையெல்லாம் பிடிச்சி ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. எனக்கு பசிக்குது. ஓகே மேடம் இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வீடு போயிட்டு நல்லா சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. செம்ம பசி உங்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து எந்திரிச்சு மேலே போகலான்னு போகிறீங்க. ஸோ இப்போ பின்னாடிக்கா இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க யாருன்னு பார்த்தா அங்கே செட் ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப கும்பலாக நின்றுட்டுருக்காங்க. மெய்ட்ஸும் பார்க்குறாங்க. ஸோ அங்கே வெளியே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே கன்னால் ஷூட் பண்ணப்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ அந்த கேங்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே மாசாக கண்ணாடி போட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. கிடோவா சார், பார்க்க கிடு மாதிரி தான் இருக்கா. கிடு மாதிரி இல்லை, ஷீஸ் கிட். ஐ திங்க் யூ ஆர் மைனர், ஆம் ரைட் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யார் நீங்கள்? அப்போ மேட்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஜேகே சாருக்கு தெரிஞ்சால் தேவையில்லாமல் பிரச்சனை, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க. உன்னெல்லாம் இன்னும் வேலையில் வச்சுருக்கானா அந்த ஜேகே அப்படி சொல்லிட்டு அது வேறு யாரும் இல்லைடா காய் சொல்கிறாரு. சார் ப்ளீஸ் தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் ஜேகே சார் வந்தப்பறம் பார்த்துக்கலாம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு தெரிஞ்சாலே தேவையில்லாமல் பிரச்சனை தான்.
வாயை மூடுங்க, அவனு உங்களை பார்க்க வரல. தோ ஜேகேவோட காதல் மனைவி, அன்பு மனைவி, அழகான மனைவியை பார்க்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. காய்க்கு நல்லா தெரியுது நீங்கள் ரொம்ப பயத்தில் தான் இருக்கீங்கன்னு. அடி பழமோ கை காலெல்லாம் இப்படி அடி வீங்கி போயிருக்கு அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. எப்படியும் ஜேகே உன்னை லவ் பண்ணி அதெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான், இந்த சொத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணியிருப்பான் கரெக்டா அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்கிறாரு. நீங்களும் கையை பார்க்குறீங்க, சொல்லு கரெக்டா அப்படின்ற மாதிரி. அப்படியே கை கிட்ட வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு, உன் புருஷன் இருக்கான்ல, புருஷன் அவன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான், பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசண்ட்லேயும் சரி. அவனை பழி வாங்க வேணாம் பேபி, அவனை பழி வாங்குவேன். எப்போ தெரியுமா? ஒரு நாள் பழி வாங்குவேன். அந்த ஒரு நாள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் காதல் வந்த அப்புறம், காதல் வராமல் இருக்காது, வரும் கண்டிப்பாக. அப்போ பழி வாங்குறேன் சரியா? பத்திரமா இரு, போலீஸ்கிட்டலாம் சொல்ல மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காய் அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பயத்துலேயே நின்றுட்டே இருக்கீங்க. மேட்ச்லாம் வந்துட்டு மேம் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அவர் ஜேகேவோட ஃப்ரெண்டு தான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து மேலே போயிடுறீங்க. ஸோ வெளியெல்லாம் கார்ட்ஸ்லாம் செத்து போயிருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஜேகே பார்த்துட்டு கத்திட்டு இருக்காரு வெளியே. டேய் எப்படா இந்த கை உள்ளே வந்தான், ஆளுங்களே போட்டான்ல அவனை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறாரு. அப்போ அதில் இருக்க மெயின் கார்டு மட்டும், சார் வேணாம் சார் ப்ளீஸ் இந்த டைமில் நீங்கள் போகாதீங்க, ஆல்ரெடி நம்மளோட ட்ரக்கெல்லாம் அவங்கக்கிட்ட மாட்டிகிட்ருக்கு, இதுக்கு மேலே நம்ம போனால் கிளம்பி போயிடும் சார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ ஜேகே அவங்க அதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அமைதியாக உள்ளே வராரு. மேட்ஸ் எல்லாம் கேட்குறாரு எங்கே வயன் அப்படின்ற மாதிரி. அவங்க மேலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படியே ஜேகே பொறுமையாக மேலே வந்து பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் காயத்துக்குள்ளே லைட்டாக மருந்து போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு விசிபிளாக இருக்க இடத்துல மட்டும். ஸோ ஜேகே அதை பார்க்குறாரு. ஜேகே பார்த்தோன்னே நீங்கள் அலறி அடிச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே என்ன உட்கார போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. என்ன இவர் இவ்வளோ சாந்தமாக பேசுகிறாருன்னு உங்களுக்கு அது வேறு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பெட்டில் படுக்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக உங்கள் கையில் அந்த மருந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் பக்கம் திருப்பி உன்னை பற்றி சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. என்னை பற்றி எதுக்கடி பயப்படுற சொல்லு. என் பேர் வயன் பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு 16 வயசு. ஷோ அதுவும் எனக்கு தெரியும்டி, வேறு ஏதாவது சொல்லு. எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு 10 வயசாக இருக்கப்பே அவங்க இறந்துட்டாங்க. இல்லை அம்மா மட்டும்தான் ஃபஸ்ட்டு இறந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க எனக்கு சித்தியா இன்னொரு அம்மாவாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, எனக்கு சாப்பிட கூட தர மாட்டாங்க, என்னை ரொம்ப மோசமாக நடத்துனாங்க, என்னை ஸ்கூலுக்கு கூட அனுப்பல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. இன்னும் என்னை வேலைக்காரி மாதிரி நடத்த ஆரம்பித்தாங்க. என் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. என்ன சத்தமே காணும் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தூங்கிட்டாரு. இவர் தூக்குறதுக்காக என் கதை கேட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அகைன் உங்கள் கைக்கு மருந்து போட்டுட்டு நீங்களும் படுத்து தூங்கிட்டுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஸோ அப்படியே ஒரு 2 மந்த்ஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு கேஷுவலைஸ் ஆகிட்டீங்க அந்த இடத்துல. ஜேகேவோ இப்போ உங்களை அவ்வளோவா அடிக்கிறது இல்லை. அவருக்கு நிறையா அந்த டீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இப்போலாம் வீட்டுக்கே வரதில்ல. இப்போ நீங்கள் தான் மேட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. என்ன இன்றைக்கி சமையல் பாரு மேடம், இப்போ நல்லா பேசுகிறீங்க. ஆமாம் ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். எனக்குலாம் எதுவும் வேணாம், எனக்கு ஒரு சில கொஸ்டின் இருக்குது, அதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் சொல்வீங்களா? என்ன கொஸ்டின்? ஜேகே பற்றி தான். ஜேகே சாரை பற்றியா? ஆமாம், எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஜேகே சார் உங்களை எங்கேருந்தோ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு ஜேகே சாரை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல? அவர் ஏன் இப்படி இருக்காரு? ஏன் அவருக்கு இவ்வளோ கோவம்? அப்படி அவர் லைஃப்பில் என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதில் ரொம்ப வருஷமாக ஒரு மேட் இருப்பாங்களா அவங்க வந்து. ஜேகே என் பையன் மாதிரி, ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுலலாம் அவ்வளோ அன்பாக இருப்பான். எப்போ அவங்க அம்மா இறந்து போனாங்களோ அப்போ மாற ஆரம்பித்தான். அவங்க அப்பாவும் இந்த மாதிரி மாஃபியா பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க தாத்தாவும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜேகே அதை டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்தான். அன்னைக்கு உன்னை வந்து ஒருத்தர் மிரட்டிட்டு போனால, யார்? அதான் கை. ஓ அவரா? அவரும் ஜேகேவும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய விஷயம் நடந்துச்சு.
அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு. இப்போ 2 பேரும் எதிரும் புதிரமாயிட்டாங்க. ஜேகேவோட இந்த கோபத்துக்கு அது மட்டும்தான் காரணம். அப்படின்னா அப்படி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த மெய்டு சொல்ல வரதுக்குள்ளே ஜேகே வந்துடுறாரு. என்ன நடக்குதுங்க, வேலை நடக்காமல் என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி திரும்பி பார்க்குறீங்க. என்னடி இங்கே உட்காந்துட்ருக்க? இல்லை இல்லை சும்மா தான். என்ன சும்மா எங்கூட வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி மேலே இழுத்துட்டு போகிறாரு. மேட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எனக்கு வலிக்குது விடுங்க வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ரூமில் தள்ளிடுறாரு. டோரை லாக் பண்ணிடுறாரு. எதுக்கு இப்போ டோரை லாக் பண்ணுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பரவாயில்லையே மேடம்க்கு வாய்ஸெல்லாம் ரைஸ் ஆகுது. சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாகும். என்ன ட்ரெஸ் இது, நான் இப்படி இருக்குது, என்னால் இதெல்லாம் போட்டு வர முடியாது, நீ வந்து தான் ஆகணும், இல்லைனா பெல்ட் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. பெல்ட்டுன்னே உங்களுக்கு பயம் வந்துடுது. சரி சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே 5 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வா சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்களே போயிட்டு ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஜேகே வாங்கிட்டு வந்தது. நீங்கள் அதை போட்டுட்டு வரீங்க, பட் மேக்கப்லாம் நீங்கள் எதுவுமே போடல. அப்பயுமே நீங்கள் பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவரோட ஐஸில் அப்படி மெஸ்மரைஸ் ஆகுது உங்களோட அந்த லுக். ஜேகே அப்படி உங்கள் கிட்டே வந்துட்டு வா சூப்பராக இருக்க. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜேகே பார்க்குறீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் பயங்கரமான ஐ டிஃப்ரென்ஸ். ரொம்ப குள்ளமாக தானே இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால அவருக்கு நீங்கள் வந்து அவருக்கு ரொம்ப குள்ளமாக தெரியுறீங்க. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ மேட்ஸ்லாம் என்னது சார் மேடம் இந்த ட்ரெஸ் போட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கடகடன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கார் இப்போ ரொம்ப தூரம் போகுது. நீங்கள் எங்கே போகிற எதுவுமே கேட்கல. சைலண்ட்டாக ஜேகே பார்க்காம அப்படியே ரோட்டை பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு ஏன்னு தெரியல. பட் இன்னொரு சைடில் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் சார் நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா? சார் கேட்க போகிறேன். நீங்கள் வாங்க உங்க எவ்வளோ நேரம் இழுத்துட்ருக்க போகிற, என்ன கேட்க போறியோ சீக்கிரம் கேளு, எனக்கு டைம் இல்லை. நீங்கள் ஏன் மாஃபியாவா நீங்கள் அப்போ சொல்லி நீங்கள் கேட்டோன்னே ஜேகே சடனாக காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு அல்ல இல்லை நம்ம எதுவும் தப்பாக கேட்டோம் அப்படின்ற மாதிரி. என்ன கேட்ட? அது என்ன கேட்ட? அது அது நீங்கள் ஏன் மாஃபியாவாக இருக்கீங்கன்னு கேட்டேன். சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு கார் அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் எங்கே சொன்னாரோ அவங்க கூட்டிகிட்டு போகிறார். லைக் அது ஒரு மாதிரி பார்ட்டி ஆள் மாதிரி தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாஃபியா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்டி ஆள் தான். ஸோ உங்கள் ஜேகே போகிறாரு. ஸோ நிறைய பேருக்கு மேரீடுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் அமைதியாகவே நிற்கிறீங்க. எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க, இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ ஜேகேவும் எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு 21 அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. நீங்களும் அதே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க 21ங்கிற மாதிரி. ஸோ இப்போ அங்கே ஒரு சின்ன மீட்டிங் நடக்கிறதுனால ஜேகே வந்துட்டு இங்கேயே உட்காரு, நான் வருவேன், இங்கேயே தப்பிச்சு போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நீ இப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரிங்கிற மாதிரி அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் உங்கள் பக்கத்துலேருந்து உட்காடுறாங்க. நீங்கள் யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவன் செம்மையாக குடிச்சிருக்கான். அப்படியே உங்களை பார்த்துட்டு நீ தான் ஜேகேயோட ஒய்ஃபா, சும்மா சொல்லக்கூடாதுரி, அழகாக தான் இருக்கீங்க, அப்படி தான் அவனுக்குலாம் கிடைக்குதோ, இதே மாதிரி தான் எங்கேயும் போனான், போய் சேர்ந்தா, இப்போ நீயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க. இதை பாரு ஜேகே, அவனுக்கு உண்மையாரு கொஞ்சம் எனக்கும் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு அவனோட கையெல்லாம் அப்படியே உங்கள் பேக்கில் போய் ரப் பண்ணுது. உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் எங்கேருந்தே ஏஞ்சி போகலான்னு பார்க்குறீங்க. பட் அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவன் மேலே இழுத்துக்கிறான். ஸோ இந்த விஷயம்லாம் ஜேகேக்கு எதுவுமே தெரியாமல் அங்கே இருக்காரு. ஸோ நீங்கள் என்னை விடு ப்ளீஸ், என்னை விடு அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு விடவே இல்லை. ஸோ அவங்க வந்து ஜேகே செம்ம வேகமாக வந்து அந்த பர்சனை போட்டு செம்மாடி அடிக்கிறான். ஜேகேக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. செம்மாடி அடிப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமாக உங்களை கூட்டிகிட்டு கிளம்பி கேப்ஷனுக்கு வந்துடுறான். செமக்கவும் வருது ஜேகேக்கு. நீங்கள் வந்து ஜேகேவே ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி பயத்தில் பார்த்துட்ருப்பாங்களே, பயந்து போய் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே கோவத்தில் எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. இப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க. அங்கே ஜேகே இல்லை. ஸோ அப்படியே கீழே வந்து பார்க்குறீங்க. இன்றைக்கி மெய்ட்ஸும் இல்லை. என்ன மெய்ட்ஸும் காணோம்? அப்போது இன்றைக்கி நான் தான் சமைக்கணுமா?
அப்படின்ற மாதிரி நீங்கள் கிச்சன் போய் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்டே, அதாவது செகண்ட் சண்டே. ஸோ அதனால மேட்ஸுக்கெலாம் வந்து லீவ் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஐயோ இன்றைக்கி நம்ம தான் சமைக்கணும் போலே, ஜிகேக்கு வேறு என்ன பிடிக்கும்னு தெரியலையே, ஒருவர் கோவப்படுவாரே, என் ஓகே நம்ம அம்மா ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் மம்மி சொல்லி கொடுத்தது அந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக பண்ணியே முடிச்சிடுறீங்க. சுப்ரா ஜேகே வீட்டுக்குள்ளே வராரு. வரப்பே அவருக்கு செம்ம ஸ்மெல் வருது மூக்கில். நாளாச்சுடா ஸ்மெல்லாம் பார்த்து அப்படி சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வந்து உட்காராரு. அவருமே மறந்துருப்பாரு. சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க பசிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்து டேபிள் வைக்கிறீங்க. சீக்கிரம் உங்களை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற, மேட்ச்லாம் இல்லையா? இல்லை இன்றைக்கி அவங்க இல்லை, யாருமே இல்லை. ஆமாம் இன்றைக்கி செகண்ட் சண்டேல. ஓகே என்னது நீ பண்ணியா? ஆமாம் நான் தான் பண்ணேன். ஏன் நான் சமைச்சா சாப்பிட மாட்டிங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இந்த பார் என்னால் ரிஸ்கில் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஜேகே எந்திக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜேகே கை பிடிச்சிட்டு எங்கே போகிறீங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகே நீங்கள் கை பிடிச்சிட்ருக்க பாட்டு நிமிர்ந்து உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நீங்கள் சடனாக அந்த கையை எடுத்துகிட்டு சாரி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் பசிக்குது சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாரு. பட் அந்த ஃபுட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வேக வேகமாக எடுத்து சாப்பிட்றாரு. நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க க்யூட்டாக. ஜேகே உங்களை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகுறாரு. அப்புறம் அவரே ரியலைஸ் ஆகிட்டேன். ஏதோ இருக்குது அப்படி சொல்லிட்டு கடற்கடன் சாப்பிட்டாங்க நேச்சு போயிடுறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்லையே பையன் சூப்பராக சமைக்கிறீ அப்படின்ற மாதிரி நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே எப்போ வராரு? நல்லா ஓயாரமாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? என்கிட்ட எதிர்த்து பேசுறியா நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. அடிக்க வரோன்னு நினச்சி நீங்கள் பயந்துறீங்க. நீங்கள் க்யூட்டாக பண்ணுறீங்க, ஒரு மாதிரி பயந்து அப்படி பண்ணுவாங்க, கண்ணெல்லாம் சுருக்கி அந்த மாதிரி பண்ணுறீங்க. அதை பார்த்தோன்னே ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. அவர் சிரிக்கிறத நீங்கள் பார்த்துட்டு என்ன சிரிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. என்னாச்சு இவருக்கு, நினச்சா அடிக்கிறாரு, நினச்சா சிரிக்கிறாரு, வைத்தியமாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 6 months ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு ஜேகே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஜேகே கூடவே இருக்கிறது. இப்போல்லாம் அவர் உங்களை அடிக்கிறது கூட கிடையாது. ரொம்ப கேரிங்காக உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு கிராண்ட்பா ஊர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வருவார். ஜேகேவோட கிராண்ட்பா. ஜேகே எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்கள்? சூப்பராக இருக்கேன். எங்கே என் பேட்டியை காணோம்? வயனா அவள் மேலே இருக்கா. சரி நான் கூட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. ஸோ நீங்கள் மேலே உட்காந்துட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் வா என் கூட. எங்கே தாத்தா வந்திருக்காரு. தாத்தாவா? என்னோட தாத்தா வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அவரை பார்த்தோன்னே இவரா அப்படின்ற மாதிரி போகிறீங்க. இப்போ தாத்தா வந்துட்டு என்னம்மா எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? தாத்தா என்ன கேள்வி இது, நல்லா தான் இருக்கும். இல்லையே பார்த்து அப்படி தெரியலையே. தாத்தா அதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். என்ன விஷயம் நீங்கள் வந்திருக்க? அது உங்கள் 2 பேருக்கும் ஹனிமூனுக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கியா? தாத்தா கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது, இப்போ ஹனிமூனா? டேய் எப்போ கல்யாணம் ஆனால் என்ன, ஹனிமூன் தான். உங்கள் 2 பேருக்கும் மால்தீவ்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட்டே ஃப்ளைட்டு, 2 பேரும் கிளம்புங்க சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உங்களுக்கு ஹனிமூனா? நாங்கள் 2 பேரா? ஆமாம் நீங்கள் 2 பேர் தான் ஹனிமூன் போகணும், பின்ன நானா போக முடியும் அப்படி சொல்லி தாத்தா கிண்டல் பண்ணுறாரு. ஜேகே தாத்தா அதெல்லாம் வேணாம், நீங்கள் நிறைய பிஸ்னஸ் மீட்டிங்லாம் இருக்கும். டேய் எல்லாத்தையும் ஒரு வாரம் மூடி வச்சுட்டு போய் என்ஜாய் பண்ணுறா. உனக்கும் வயசாகுதுல்ல தாத்தா. வயசாகுதுன்னா சொல்லாத, எனக்கு வயசுலாம் ஒன்றும் ஆகலை. என்ன 35 தான் ஆகுது. உனக்கு 35, எனக்கு 21 ஆகுதுல்ல அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஜேகேவும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ தாத்தாவும் 2 பேரும் கிளம்புறீங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு டிக்கெட்டை வச்சுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. நீங்கள் முழிக்கிறீங்க. ஜேகே இல்லடி முழிக்கிற? இல்லை தாத்தா வந்து ஹனிமூனுக்கு டிக்கெட்லாம் வச்சுட்டு போயிருக்காரே. வேறு என்ன பண்ணுறது, இப்போ போகலன்னா தாத்தா கோச்சிப்பாரு. போய் தான் ஆகணும். ட்ரெஸ்லாம் பேக் பண்ண. நான்லாம் வரல. என்ன பெல்ட் எடுக்கணுமா? இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு வெளியூர் போகிறோன்றதே செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கீங்க. ஸோ ஜேகே ட்ரெஸ்ஸையுமே நீங்களாம் பேக் பண்ணியிருப்பீங்க. ஜேகே என் ட்ரெஸ் இதுக்கு நீ பேக் பண்ண? இல்லை எப்படியும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதனால தான் நானே பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உள்ள புஸ்கா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படி ஜேகே கூட போகிறீங்க. கீழே மேட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். எங்கே போகிறேன்? வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேட்கிட்ட போயிட்டு நானும் ஒரு ஹனிமூன் போகிறோம். ஹனிமூனா இப்போ தான் போகிறீங்களா? ஆமாம்
ஜேகேவோட தாத்தா தான் இங்கே 2 பேருக்கும் மால்தீவ்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணேன்னு சொன்னார். ஸோ நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் பார்த்து போயிட்டு வா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஆக்சுவலாக ஒரு 1 மந்த் முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா உங்களுக்கு ஜேகே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பல. ஸோ இப்போ நீங்கள் டைனிங் டேபிள் உட்காந்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ எல்லாமே என்ன மேம் காலையில் இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். எல்லாருக்கும் அவங்க அட்டை ஷாக்கு. என்னது ஜேகே சாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாம், என் புருஷனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதா? என்னது உங்கள் புருஷனா? பின்ன என்ன? மேடம் நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு, குழந்தை தான், அதை மறந்துட்டீங்களா என்ன? இருந்தாலும் இப்போ நான் இன்னொருத்தருக்கு வைஃப் ஆகிட்டேன். ஜேகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னை ஸ்டார்டிங்கில் அடித்தார், கஷ்டப்படுத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் என்னை எப்படி பார்த்துட்டா தெரியுமா? எனக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவர்கிட்ட நான் என்னோடய லவ்வை சொல்ல போகிறேன். அதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. ஏன்? அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மேட் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் சேர்ந்து என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க, அதை சொல்லவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதில் மறைக்க எதுவும் இல்லை மேம், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஜேகே சார்கிட்டே கேளுங்க, அவரே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் 2 பேரும் காரில் தான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே இந்த பாரு, தாத்தா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்களாம் கூட்டிகிட்டு போகிறேன், புரியுதா? புரியுது ஜேகே, எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன இவ எது சொன்னாலும் அமைதியாக வரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆஃப்டர் தட் 2 பேரும் ஃப்ளைட்டை ஏறி இப்போது ஒரு ரூமுக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப லக்ஸரிஸான ரூமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஜேகே இப்போ ரூமில் போயிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், இங்கே உட்கார் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த விண்டோ சைடில் அந்த பீச் பார்க்குறீங்க. மால்தீவ்ஸ் பீச் இருக்கும்ல. சூப்பராக இருக்கே, போயிட்டு விளையாடலாமா? இல்லை அவர் கூப்பிட்டாது சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே இப்போ வெளியே வராது, ஒரு டவல் மட்டும் கட்டியிருக்காரு ஸ்வெட் ஹேரோட. நீங்கள் அப்படியே ஜேகே வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை சும்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் படுத்து ஒரு ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன இவர் ஃபோன் பார்க்க படுத்துட்டாரு, வெளியே போலியோ? கேட்டு பார்க்கலாமா? சரி கேட்போம். சார் வர்ற சார்லாம் கூப்பிட்றேன், எப்பயுமே ஜேகே தானே கூப்பிடுவேன். ஜேகே இல்லை நம்ம ஹனிமூனுக்கு தானே வந்திருக்கோம், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? இல்லை பீச் இருக்குது, ஃபேமிலி 2 பேர் போய் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே ஹேய் நான் என்ன குழந்தையா பீச்சில் விளையாடுறதுக்கு, உனக்கு என்ன நீ இப்போ விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இல்லை நீங்களும் வாங்களேன் ப்ளீஸ், இந்த வருவாயன் டென்ஷன் பண்ணாத, உனக்கு வேணும்னா இப்போ விளையாடிட்டு வா, என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே இப்போ நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஸ்விம் பண்ண பீச் போயிடுறீங்க, சமைச்சாலே என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படி ஜேகே சைட் பார்த்தா அவர் நல்லா படுத்து தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜேகே ஏஞ்சி பார்க்குறாரு, நாள் கழிச்சு நல்லா தூங்கிருக்கு ஜேகே. அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. மை காட் 6:30 அப்படி சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறாரு. வயான் எங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பட் ரூமில் எங்கேயுமே சத்தமே காணும். ஸோ அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, பீச்சுக்கு போகிறேன்னு சொன்னால கிணுமா வரல அப்படின்ற மாதிரி ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஸோ கடற்கடன் பீச் வந்து பார்க்குறாரு. வயன் அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. பட் நீங்கள் அங்கே எங்கேயுமே இல்லை. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அவருக்கு நிறைய எதிரிங்களாக இருக்காங்கல்ல, லைக் முக்கியமாக காய் வர வேலை சொல்லியிருப்பாரு, உன்னை வந்து நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் வேலை சொல்லியிருப்பார்ல, உங்களை ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஃபுல்லாக தேடுறாரு. பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஜேகே வயன் எங்கே போனேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி டயர்டாகி உட்காந்துடுறாரு. அப்படியே நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. ஷட் ஜேகே நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த காய் என்ன பழி வாங்குறோம், வயன் ஏதாவது பண்ணிட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ பின்னாடி இருந்து நீங்கள் போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே சடனாக உங்களை திரும்பி பார்த்தோன்னே அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டைட்டாக உங்களை அக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? செங்கடி போனேன், செங்கடி மேய் போனேன், எவ்வளோ நேரத்தை என்ன செங்கடி போனேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கேட்டுகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எதுவுமே சொல்லுதில்ல. ஜேகே உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அந்த ஹக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹக்கில் அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு லவ் எல்லாமே தெரியுது உங்களுக்கு. இல்லை நான் அந்த காட்டேஜ் போயிருந்தேன், அதனால தான் உன்னை யார் எங்கெல்லாம் போசண்ணா நான் போசண்ணா சொல்லு போசண்ணா அப்படி சொல்லிட்டு உங்களை அடிக்க வராரு. இல்லை நீங்கள் தான் என்ன போக சொன்னீங்கல்ல, நான் தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் தனியாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அகைன் உங்களை அக் பண்ணிவிட்டு லூஸ் மாதிரி பண்ணாத பையன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக அக் பண்ணுறாரு. அவருக்கு எதையோ இழந்த திரும்பி இழந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபீல்லே அக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே 2 பேர் ரூம் போயிடுறீங்க. ஜேகே உங்களுக்கு திட்டிகிட்டு இருக்காரு போட்டு, நீ ஏன் போன அப்படின்ற மாதிரி. நீங்கள்
போதும் ரொம்ப திட்டுறீங்களே, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வாயை மூடு அப்படி சொல்லிட்டு உங்களை விட்டுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் ஏஞ்சி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சிக்கிறீங்க. இன்னைக்காச்சு இவரை வெளியே கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிடணும் வயன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மைண்ட் செட்டே. ஸோ அப்படியே நீங்கள் ஜேகே எழுப்புறீங்க. ஜேகே ஜேகே எழுந்துருங்க, மார்னிங் ஆகிடுச்சு, நம்ம வெளியே போக வேணாமா? ஓடி எனக்கு தூக்கம் வருது, தூங்கணும். ஜேகே ப்ளீஸ், நேற்றும் இப்படி தான் சொன்னீங்க, ப்ளீஸ் வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுப்புறீங்க. ஜேகே என்னடி வேணும் உனக்கு, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. நீங்கள் ஒரு டிஷர்ட் லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஷார்ட்ஸ் மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க, பார்க்க குட்டியாக இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உள்ள புஸ்கா, என்னது உள்ள புஸ்காவா, நான் உள்ள புஸ்காவா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சொன்னீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது, இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஓ பர்த்டேவா, சரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன எந்த ரியாக்ஷனும் காணும், ஒரு வேலை இவருக்கு நம்மளுக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை கூட்டிகிட்டு ஒரு மால் மாதிரி இருக்கும், அங்கே தான் போகிறீங்க. 2 பேரும் நல்லா சுற்றி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு, உங்கள் பர்த்டேன்னு சொன்னதுனால நிறைய எக்ஸ்பென்சிவான ஜுவல்ஸ் அதெல்லாம் வாங்கி தருவார். உங்களுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். பர்த்டேன்னு சொன்னல, அதான் ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு. நீங்கள் அதெல்லாம் சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வரீங்க. பார்த்தா ஜேகேவோட காரை காணும். ஹேய், இங்கே நிறுத்தி வச்சுருந்தேன் காரங்க. ஜேகே நீங்கள் இங்கே நிறுத்தலையே, பார்க்கிங்கில் தானே நிறுத்துனீங்க. இல்லடி நான் இங்கே தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஸோ அங்கே இப்போ வாட்ச்மேன்ட்ட கேட்குறாரு, இங்கே கார் இருந்துச்சு எங்க சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேர் கார் எடுத்துகிட்டு போனாங்க. ஹலோ, நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, வாட்ச்மேன் தானே அப்படி சொல்லிட்டு ஜேகே கன் எடுக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு ஜேகே வேணாம், சின்னடி வேணாம், கார் எங்கே போச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு சமக்கம் வருது. ஸோ வேறு வழி இல்லாமல் 2 பேரும் கேப் தான் புக் பண்ணுறீங்க. ஸோ கேபு வந்துடுது. 2 பேரும் சரி உட்காந்துக்கிறீங்க. பட் ஜேகேக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, யார் கார் எடுத்துருப்பா அப்படின்னு. பட் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கல, அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கார் மூவ் ஆகுது. மூவ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு ரூட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அப்போ ஜேகே தான், என்ன ரூட்டு மாறுது இந்த ரூட்டிலேயே? சார் நாங்கள் கரெக்டாக தான் போகிறோம். கரெக்டாக தான் போறியா? இல்லை தப்பான ரூட்டாக இருக்குது, வண்டியை நிறுத்து. முடியாது சார். யார் நீ? யார்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரு. பார்த்தா அது கையோட ஆள் தான். ஜேகே அவனை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிடுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே என்னாச்சு? யார்? டேய் சின்னடா சுற்றி விளைக்கிறீங்களா அப்படி சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஸோ அப்படி சொல்கிறதுக்குள்ளேயே சடனாக ஒரு பெரிய லாரி இந்த காரை இடிச்சிடுது. ஸோ அப்படியே அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு 3 hours கழிச்சு ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவர் ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஷர்ட் இல்லாமல் வெறும் பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு. அவர் முகமெல்லாம் அவ்வளோ காயமாக இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே கண்ணை முடிச்சு யார் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரு. அப்போ கை முன்னாடி வந்துட்டு ஜேகே என்ன தெரியல ஜேகே உனக்கு அப்படி சொல்லிட்டு கை முன்னாடி வராரு. கையை பார்த்தோன்னே ஜேகே ஏன்டா அப்படி பண்ண, ப்ளீஸ் விட்டு பர்றா. ஜேகே வாயிலேருந்து ப்ளீஸ்லாம் வருதா? சரி ஜேகே வரட்டும் அப்படி சொல்லிட்டு கையில் ஒரு ஸ்டிக் எடுத்து ஜேகேவை செம்மடி அடிக்கிறாரு. அவருக்கு அடிக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஜேகேவை போட்டு செம்மடி அடிக்கிறாரு. ஜேகே கத்துறாரு, என்ன விடு, என்ன பண்ண? அன்பு மனைவி, உன் காதல் மனைவி, உன் அழகான மனைவியை கேட்குறியா? இதோ அங்கே லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆன் அப்படி சொல்கிறாரு. பத்தவங்களை கட்டி போட்டு உங்களையும் செம்மடி அடித்து வச்சுருக்காங்க. நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. ஜேகே வயன் கண்ணத்தோரடி. வயன் சும்மா என்ன வயன் பரவாயில்லையே, ஒரு மைனர் பொண்ணை மேரேஜ் பண்ணுற அளவுக்கு சாருக்கு அவ்வளோ சொத்தாசையா அப்படின்ற மாதிரி ஜேகேயை பார்த்து கேட்குறாரு. காய் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலடா. ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் இதோடு நிறுத்திக்கோ, வாங்க எதுவும் பண்ணிட்டாத. அவளை எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கா உன்னை எங்கே குடிச்சு வந்தேன்? இந்த பாரு ஜேகே, உன் கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டியை கொல்ல போகிறேன். அதை பார்த்தா தான் என் தங்கச்சி நீ கொன்னியே அந்த வலி உனக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜேகே நீ நினைக்கிற முதல்ல எதுவுமே இல்லைடா, நான் ஏன்டா எம்மியை கொல்ல போகிறேன்? அவன் என் உயிர், நான் அவளை கொல்ல மாட்டேன். பயமுடு, எம்மி உயிரா? எம்மி என் உயிர், என் தங்கச்சி உன்னை அவ்வளோ லவ் பண்ணான். ஜேகே சொல்லிட்டு பின்னாடி சுற்றினான். ஆனால் நீ என் முதுகில் குத்தி என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடி கொன்னியடா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ அப்படியே குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். ஸோ ஜேகேவும் தான் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. மச்சான் என்னடா இன்றைக்கும் விட்டு குத்து சம்பவம் எதுவும் இல்லையா? இல்லைடா
ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ தான்டா கற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ எங்மி வந்துட்டு ஜேகேயை பார்த்து வெக்கப்பட்டுட்டே நிற்கிறா. ஸோ ஜேகே அவன் எங்மியை பார்த்துட்டு ஒரு ஹையை விங் பண்ணுறாரு. இப்போ கை வந்துட்டு என்ன நடக்குதுங்க? அண்ணா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு என் காலேஜில் கிராஜுவேஷன் டே, இன்றைக்கி தான் நான் கிராஜுவேட் ஆக போகிறேன் அப்படி சொல்லிட்டு எக்மி சொல்கிறா. ஸோ 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே மட்டும் எக்மி ஆட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி மை ஃப்யூச்சர் பொண்டாட்டி அப்படி சொல்கிறாரு. எக்மி சிரிச்சிட்டே இருக்காரு. அப்போ காய் வந்துட்டு போதும் வா அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஸோ 3 பேரும் கிளம்பி இப்போ எக்மியோட கிராஜுவேஷன் டேக்கு தான் கிளம்புறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எங்கிக்கும் நல்லபடியாக கிராஜுவேஷன் முடியுது. கிராஜுவேஷன் முடித்த கேப்பில் அவங்க பயங்கரமான கன்ஷாட் சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ எல்லாருமே அங்கே வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆக்சுவலாக ஜேகேயோட அப்பா கையோட அப்பா எல்லாருமே மாஃபியான்னு தானே சொன்னேன். அவங்களாம் எப்படியாவது அவங்களோட வாரிசுங்களை கொள்ளணும், ஐ மீன் ஜேகே கொள்ளணும், அவங்களாம் கொள்ளணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இது நல்ல சான்ஸ்ன்னு யூஸ் பண்ணி அங்கே எல்லாரையும் கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ ஜேகே கையுமே கண்ணெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க எங்கேயும் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகேவும் அங்கே இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ணி தள்ளிட்டு இருப்பாரு. ஸோ சடனாக எங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்பான். அவனை ஷூட் பண்ணுறதுக்காக தான் ஜேகே ஷூட் பண்ண போயிருப்பாரு. பட் அவன் நவந்துருவான். அந்த கேப்பில் அந்த புல்லட் எம்மியோட செஸ்ட்டில் பட்டுன்னு பார்த்துரும் 3 வாட்டி. ஸோ எம்மி அங்கேயே வந்து இழந்திருப்பா. ஸோ அதை பார்த்தோன்னே கைக்கு ஜேகே எம்மியை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டாக தான் இருக்கும். பட் ஜேகே வேணும்னே எம்மியை கொண்டிருக்க மாட்டான். ஸோ இது புரியாமல் தான் காய் இப்போவே இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ என் தங்கச்சி கண்ணு மாடி கொண்டல, ஷோ நான் வேணும்னு பண்ணலடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, போதும் ஜேகே, இப்போ பொண்டாட்டி உன் கண்ணு மாடி நான் கொல்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு கை எங்கள் அந்த வயன்கிட்ட வந்து ஐ மீன் உங்ககிட்ட வந்து உங்கள் கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் தான். நீங்கள் எப்படி என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ், நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது ஜேகே, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க ஜேகே, என்னால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது ஜேகே, ஐ லவ் யூ ஜேகே, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ காதல் ஏன் ஜேகே, நான் சொன்னல ஞாபகம் இருக்கா, உங்கள் 2 பேருக்கும் காதல் மலராமல் இருக்காது. அப்படி காதல் மலர்றப்ப தான் ரோஜாவை பிக்கிற மாதிரி உங்கள் 2 பேரையும் பிரிப்பேன் அப்படி சொல்லிட்டு உங்களை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. உங்களால் வலி தாங்கவே முடியல. ஜேகேக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் கத்திட்டே இருக்காரு, டேய் வேணாம் வயனை விடு, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஜேகே இழுல கையிலலாம் பிச்சுக்குது. ஸோ அங்கே அப்படியே பெரிய ஃபைட்டே நடக்குது. கையை ஜேகேவும் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த கேப்பில் நீங்களும் கையிலலாம் அழுத்துட்டு அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ மற்ற காட்ஸோட சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ கை பின்னாடி இருந்து உங்கள் நெத்தியிலே கண்ணை வச்சிடறான். டே ஜேகே அவனை விடு, வேணாண்டா பையன் எதுவும் பண்ணிடாத வேணாம், அப்போ எங்கள் ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் போட்டு கண்ணை அப்படி அழுத்துறான். உங்களுக்கு வலிக்குது ஜேகே, ப்ளீஸ் அவனை விட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு இந்த காடை விடாமல் போட்டு சம்மடி அடிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி கடிச்சு விட்டுறீங்க. அவன் அப்படியே கையை எடுத்துடுறான். ஸோ இப்படி நீங்கள் ஜேகே கிட்ட ஓடி போகிறீங்க. ஸோ அந்த கால் போட்டு ஐ மீன் ஜேகே வந்து நல்லா போட்டு அடிச்சிட்ருக்காங்கள. ஸோ அதை பார்த்தோன்னே ஜேகே ஐ மீன் காய் வந்து ஜேகேவை சுடலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பாயிண்ட் பண்ணி கண் வைக்கிறான். ஸோ அது தெரிஞ்சு நீங்கள் வேகமாக ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த ஹக் பண்ணதுனால அந்த புல்லட் எல்லாமே உங்களோட செஸ்ட்டில் ஐ மீன் உங்களோட பேக்கில் ஃபுல்லாக பட்டுது. ஸோ அவ்வளோதான், கைக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அங்கேருந்து வேகமாக அங்கேருந்து கையோட கார்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவோட மடியில் விழுந்துடுறீங்க. ஜேகே உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நீ ஏண்டி குறுக்க வந்த ஜேகே, என்னோட வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்களும் ஸ்டார்டிங்கில் என்னை கஷ்டப்படுத்துனீங்க. ஆனால் அதுக்கப்புறம் சந்தோஷம் தான் என்னென்னு பார்த்தேன். ஜேகே ஐ ரியலி லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்மி இறந்தப்பறம் அப்படி கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அப்படியே வேகமாக உங்களை தூக்கிட்டு வெளியே போகிறாரு. அது சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. அவருக்கு எங்கே போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியல. ஸோ கடகடன்னு ஒரு கார்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ உங்களை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. வெளியே ஜேகேக்கு சம்மக்கவும் வருது. கையை எப்படியாவது போடணும் அப்படின்ற மைண்ட் செட்டாக தான் இருக்காங்க. ஸோ கார்ட்ஸ்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜேகே அங்கேருந்து போகிறப்போ ஒரு கார்ட் மட்டும், சார் எங்கே போகிறீங்க, இந்த கையை போட, சார் வேண்டாம் சார், இங்கே அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி மேம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்க கூட இருக்கணும் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ ஜேகேவும் அமைதியாக நின்றுட்டுறாரு. ஆஃப்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருது. உங்கள் உயிருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே உள்ளே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கான்ஷியஸ்லேயே இல்லை, மயக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏன் என்னால் உனக்கு அவ்வளோ லவாடி உன் உயிரை கொடுக்குற அளவுக்கு ஆனால் நான் உனக்கு கஷ்டப்பட்டு தானடி படுத்திருக்கேன், அடிச்சிருக்கேன், உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நீ என்னை விட்டு போகாமல் என் கூடவே இருந்தேடி. ஒயன் உன்னை மாதிரி பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். என் எண்ணிக்கு அடுத்து என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க.
ஐம் சாரி வயன், நாட் டிசர்விங் யூ அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை ஜேகே, யூ ஆர் டிசர்விங், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களோட 2 பேரோட லவ் ஸ்டோரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேகே உங்களை ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பாரு. கையை பற்றின விஷயத்தையும் ஒரு கொஞ்ச நாள் மறந்துருப்பாரு. ஸோ 2 பேரும் கொரியாவுக்கு வந்தாச்சு. இந்த விஷயம்லாம் கிராண்ட் பார்க்க தெரிஞ்சு செம்ம கத்திட்டு இருக்காரு வீட்டில் உட்காந்து. ஓ, அவனுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? டேய், அவனை அங்கேயே போட்டு வர வேண்டியதானே. தாத்தா, போடலான்னு தான் நினச்சேன், நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால தான். ஷட், இவ்வளோ தைரியம் தான் என் பேரை என் பேத்தி மேலே அந்த கை வைப்பான். ஏண்டா, நல்லா தானே இருந்தான், என்ன ஆச்சு அவனுக்கு? எங்கே இறந்ததுலேருந்து கிளம்ப நீயும் வேணும் எங்கேயுமே கொண்ட மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அது தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம்னு அந்த பொறுப்புக்கு எத்தனை வாட்டி தான் சொல்லி புரிய வைக்கிறது, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான். இப்போ சொல்லிட்டு தாத்தா ரொம்ப டென்ஷனாக வராரு. அப்போ ஜேகே வந்துட்டு, தாத்தா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். டே ஜேகே, பார்த்துடா, வயன் முன்ன நம்பி வந்திருக்கா, அவளை கஷ்டப்படுத்தாத, இனிமேல் படுத்த மாட்டேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அடுத்த தாத்தாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் மேலே படுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, வயன்மா என்னமாச்சு, இப்போது வலிக்குதா? இல்லை ஜேகே, வலிக்கல. ஆனால் நான் உன்னை கேட்கட்டுமா? என்னம்மா கேளு. உங்கள் பாஸ்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு? இதெல்லாம் இந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகேவை யோசிச்சுட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது, நீங்கள் வேணும்னு பண்ணல ஜேகே, அப்புறம் எதுக்கு? அதுதான் நான் உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எங்கே எவ்வளோ லவ் பண்ண தெரியுமாடி, யாரையும் நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு இங்கே கடுப்பாக இருக்குது அப்படிங்க ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு கோவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு, என்னடி குனிஞ்சு கோவமாக பார்த்துட்ருக்க? பொண்டாட்டி நான் இருக்கேன், எக்ஸ்லவரை பற்றி இப்படி பேசிகிட்ருக்கீங்க. ஏய் என்னடி அந்த ரேஞ்சுக்கு யோசிக்கிறியா? ஓ பொசசிவ்னஸ், ஓஹோ அப்படி சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. பட் உங்களுக்கு பெயின் வந்து அப்படியே விழுந்துடுறீங்க. பார்த்துருக்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ணுற? நீ ரெஸ்ட் எடு, உடம்பு பார்த்துக்கோ சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்துடுறேன். எங்கே போகிறீங்க? நான் வந்துடுறேன் ஜேகே, ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடுங்க. வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்புறாரு. இப்போ கையோட ஆஃபீஸ், கையோட அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு தான் போகிறாரு. வர்றா வந்துட்டேன், முன்னாடி இருக்காளா இல்லை சுற்றி சுடுகாட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கை கேட்குறாரு. ஸோ ஜேகே வேகமாக கைக்கிட்ட போயிட்டு செம்ம அடி, அவங்க பெரிய ஃபைட்டே போகுது, 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ஃபைட்டு நின்றுட்டு கையை அடி தாங்க முடியாமல், விட்றா டே, என்னடா இப்படி அடிக்கிற? நான் சொன்னல செம்மி நான் வேணும்னு கொல்லலை, எதுக்குடா எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? கை நம்ம எப்படி பழகணும்டா? நீ இல்லை நான் இல்லை, நான் நீ இல்லை, அப்படி தானே இருந்தோம். ஒரு ஃப்ரெண்டு நீ புரிஞ்சுக்கலையடா. டேய் நடிக்காத, என் தங்கச்சி ஒரே உயிர், அவதான் அவள் என் கண்ணு மாடி செத்து கீழே விழுறப்போ ஒரு அண்ணனா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதை யோசிச்சு பார்த்தியா ஜேகே அப்படி சொல்லிட்டு கை கேட்குறாங்க. ஜேகேக்கு கஷ்டமாக இருக்குது, 2 பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க தனித்தனியாக உட்காந்து. ஸோ கை வந்துட்டு, அப்போது என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டால. டே கை, நான் வேணும்னு கொள்ளலடா, ப்ளீஸ் என்னை நம்பு, போதும் ஜேகே போதும், நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துக்கலாம், திரும்ப நம்ம ஃப்ரெண்டாக இருக்கவே வேணாம், தேவையில்லை. என் தங்கச்சியை நான் இழந்துட்டேன், அந்த கோவம் எப்பவுமே உன் மேலே எனக்கு இருக்கும். ஆனால் இனிமேல் நான் உன் பக்கம் வரமாட்டேன், நீயும் தயவு செய்து சைடு வந்துடாத இப்போ சொல்லிட்டு கை அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாரு. ஜேகேக்கும் அதுக்கு மேலே என்ன பேசுதுன்னு தெரியல, கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் சோஃபாவில் உட்காந்து மேட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்தோடனே அவங்களாம் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஜேகே என்னாச்சு? ஐயோ உடம்புலாம் இவ்வளோ அடிபட்டிருக்கு, நான் தான் சொன்னல. டென்ஷன் ஆகாத, ஒன்றும் இல்லை, என்னாச்சு, என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவோட கண்ணத்தில் கை வச்சுட்டு, இதை பாருங்கள், இதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒரு 4 இடத்துலேயே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ என் கூட இருப்பல்லடி, அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, எண்ணி மாதிரி விட்டு போயிட மாட்டேல. நான் போக மாட்டேன் ஜேகே, எனக்கு அம்மா பாசம் அப்பா பாசம் எதுவுமே ரொம்ப நாள் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் நீங்கள் எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தீங்க ஜேகே, உங்களால் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் உங்களால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ ரியலி லவ் யூ ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அன்னையிலேருந்து உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்வீட்டாக போகுது. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை நிறைய படிக்க வச்சுருப்பாரு, நீங்கள் கிராஜுவேட் ஆகிருப்பீங்க, உங்கள் லைஃப் அப்படி க்யூட்டாக போகும்.
ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஸ்பெஷல் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். ஓகேவாடா? அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் வந்தால் தான் தெரியும் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இப்போ நீங்கள் காரில் உட்காந்துட்டு வரீங்க. ஜேகேவோட ஃபேஸே ரொம்ப சேடாக இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு முகத்தில் சிரிப்பே இல்லை. அவர் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாருங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே மேலே ஷோல்டரில் கை வச்சுட்டு, ஜேகே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுவாயன். இல்லை, நீங்கள் வேணும்னு ஒன்றும் என்னையே கொள்ளலை வயன், ப்ளீஸ் அதை பற்றி பேசாதடி. பாருங்கள் ஜேகே, எனக்கு புரியுது கையை நான் கோவப்படுறதும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல அது வேணும்னு பண்ணல, அது அவருக்கு புரிய வைக்கலாமே. அவனை புரிஞ்சுக்க மாட்டான்டி. ஷம்மல வெறியில் இருக்கான், புரிஞ்சிக்கவே மாட்டான். நாங்கள் எப்படி தெரியுமா நீ பழகணும்? அவள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவள் இல்லை, அந்த மாதிரிடி. இப்படிலாம் நடக்கும் நான் என்ன கனவாக கண்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் மேன்ஷன் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஜேகே உள்ளே போகிறாரு. அங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. அதில் சீஃப் மெய்டு ஒருத்தவங்க வந்துட்டு, ஜேகே என்னப்பாச்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு, என்கிட்ட மறைக்கிற பையன், என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லலான்னு போகிறீங்க. அப்படி ஜேகே வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வரைக்கும் போல கை தான். கையா? அவன் சீக்கிரமாக உன்னை புரிஞ்சுக்குவான், நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகேவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஜேகே ரூமுக்கு போய்ட்டுறாரு. ஸோ நீங்களும் ஜேகே பின்னாடி போகிறீங்க ரூமுக்கு தான். ஸோ ஜேகே ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டுறாரு. ஸோ நீங்களும் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே வெளியே வராரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்னடி இங்கே சுற்றிட்டுருக்க, வேறு வேலை எதுவும் இல்லையா? இல்லை, என் புருஷன் இருக்க இடத்துல தானே நான் இருக்கணும், பாடுறா நீ அதெல்லாம் சொல்கிற, நம்பவே முடியலையே. ஆஹா அப்படி தான். சரி நான் உனக்கு கேட்கவா? என்ன கேட்க போகிறீங்க? கேட்க வேணாம், கேட்கட்டுமா? இல்லை லைக் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதை விட்டுட்டு என்ன கேட்க போகிறீங்கலாம் ஆராயக்கூடாது, புரியுதா ஏன்? சரி என்ன கேட்க போகிறீங்க கேளுங்க. உனக்கு வெளியே எங்கேயாவது போகணுமா, லைக் ஃபாரின் அந்த மாதிரி? ஃபாரினா? ஆனால் எங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே. சி அதெல்லாம் யோசிக்காதடி, நம்ம எங்கேயாவது ஃபாரின் போகலாமா கொஞ்ச நாள் ஃப்ரீயாக? போகலாம். எங்கே போகணும், உனக்கு எதாவது ஆசை இருக்கா? எனக்கு நிறைய ஆசை இருக்குது ஜேகே. சரிடி இப்போதைக்கு ஃபாரின் போகிறத சொல்லு, அப்புறம் மற்ற ஆசையெல்லாம் கேட்குறேன் சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஜேகே சொல்லிடி, எனக்கு ஸ்விட்சர்லாண்ட் போகணுன்னு ஆசை. ஸ்விட்சர்லாண்டா? தோ இங்கே இருக்குது ஸ்விட்சர்லாண்டு. ஆமாம், சின்ன வயசுலலாம் டிவிலலாம் காமிப்பாங்க, அங்கே ஒரே பனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும்ல ஜேகே. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை, என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே அப்படி உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், நீ பண்ணாட்டி சரி ஓகே நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, நம்ம நாளைக்கே கிளம்புறோம் ஓகேவா? நிஜமாக சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது, நீங்கள் மேலே கீழே குதிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இதே சைட் கையை பார்க்கலாம். கை ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப கோவமாக ஜேகேயோட ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கான். அப்போ கையோட பிஏ வந்துட்டு, சார் தயவுசெய்து உங்கள் காயத்துக்கெலாம் மருந்து போட்டுக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, டே போதும் நிறுத்து, என் தங்கச்சி இழந்த சோகம் என்னை கொள்ளுது. ஆனால் இவன் என்னோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கான். ஆனால் என்னால் இவனை வெறுக்க முடியல. என் நண்பன் ஜேகே. ஆனால் வேணும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் என் மனசுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் தெரில. அவன் மேலே இருக்க கோவமும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கை ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மேனேஜர் தான் பிஏ வந்துட்டு, கை நான் சொல்கிறத கேளு, எதுக்கும் நீ இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. உன் தங்கச்சி போனால் திரும்ப வந்துடுவாளா என்ன? ஆக்சுவலாக வந்து கையோட பிஏ வந்து கொஞ்சம் கை ஃப்ரெண்ட் மாதிரி தான். டே வரமாட்டாதான். ஆனால் ஏன்டா அப்படி நடந்துச்சு அன்றைக்கி? யார் பார்த்த வேலைடாது? அதான் உனக்கே தெரியுமே, உனக்கும் ஜேகேக்கும் ஒரே எதிரி யார்? வந்து ஜாக்சன் தான். அவன் பார்த்த வேலை தான் உனக்கு தான் தெரியுமே. அதான் அவனை பிடிக்கவே முடியல. அவனை பிடிக்கணும்டா, அவனை போடணும். என் தங்கச்சி செத்ததுக்கு அவனும் ஒரு விதத்தில் காரணம் தானடா. அவனும் ஒரு விதத்துலலாம் இல்லை, அவன் தான் காரணமே அப்படி சொல்லிட்டு பிஏ சொல்லிட்டாரு. கை இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி
க்யூட்டாக ரெடி ஆகிட்டா சூப்பராக இருக்குடி. ஆமாம் ஜேகே, நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம்ல, இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் போனதே இல்லை தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போக போகிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸு கப் பண்ணி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணலான்னு வராரு. அப்போ நீங்கள் ஜேகே நான் இன்னும் சின்ன பொண்ணு தான், இதெல்லாம் எங்கிட்ட பண்ணாதீங்க போங்க. ஆஹா நேரு மேடம் பண்ண மட்டும் சின்ன பொண்ணுன்னு தெரியலையா? ஆஹா தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் இப்படி ஃபன்னாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ அந்த சீனியர் மேடு தான், எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேருக்கும்? அதான் சொன்னனே பாட்டி, நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகிறோம். ஏய் ஹனிமூனா? நான் எப்படி சொன்னேன் ஹனிமூன் போகிறேன்னு? இல்லை இல்லை ஹனிமூன் தான், கல்யாணமாகி மொதல் டைம் போகிறது ஹனிமூன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபாரின் ட்ரிப் தாம்மா. எதுக்குப்பா, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. ஐயோ வயன், நீ முதல்ல என்னை பாட்டியை கூப்பிட்றது நிறுத்துறியா? ஏன் பாட்டி? ஜேகே என்னடானா என்னை அம்மாங்கிறான், நீ என்னடானா என்னை பாட்டிங்கிற. ஐயோ என்னம்மா நீங்கள் அப்படி சொல்லிட்டு பாட்டி வேறு சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் சிரிச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இப்போ காரில் தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபாரின் போனதில்லை, ஃப்ளைட்டில் போனதில்லை, கார்லேயுமே போனது கிடையாது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க, எப்போ தான் ஏர்போர்ட் வரும், எப்போ தான் சுவிட்சர்லாந்து போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு என்னடி சும்மா ஜன்னலே பார்த்துட்ருக்க, பக்கத்தில் இருக்க புருஷனை பார்க்கலாம்ல. ஏங்க உங்களை டெய்லிலாம் பார்க்குறேன், ஆனால் எனக்கு இந்த வெளி உலகத்தில் பார்த்து இவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? என் சித்தி கூட இருக்க வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், கொஞ்சம் கூட எனக்கு சந்தோஷமே இருந்ததில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கும் புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்றது. ஸோ அப்படி 2 பேரும் ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்றீங்க. அங்கே ஜேகேயோட மேனேஜர் பிஏ எல்லாருமே இருக்காங்க. சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார், நாங்கள் பார்த்துக்கோம். 1 வீக் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பிஸ்னஸ்லேயும் சரி டீலிங்லேயும் சரி, புரியுதா? ஓகே சார். அண்டு நாங்கள் போனதுக்கப்புறம் சும்மா நசன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நான் என் ஒய்ஃபோட என்ஜாய் பண்ண நினைக்கிறேன், புரியுதா? ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜேகே வாங்க போகலாம், இந்த வரண்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே முன்னாடி வராரு. நீங்கள் ஜேகேவோட ஆன்சர் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போ 2 பேரும் ஃப்ளைட்டில் ஏறிடுறீங்க. உங்களுக்கு ஒரே நர்வஸாக இருக்குது. ஜேகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒருவேளை நான் ஃப்ளைட்டில் நிற்க விழுந்துட்டேன்னா? சி கேடி அப்படிலாம் பேசுகிறேன், அதெல்லாம் விட மாட்டேன். ஆமாம் இந்த ஃப்ளைட்டில் ஏன் யாருமே இல்லை? ஆமாம் இது தனி ஃப்ளைட் தான் என்னோடது. உங்களோடதா? ஆமாம். ஆமாம் உங்களுக்கு எது ஃப்ளைட்டு? எப்படாட்டி கூட்டிகிட்டு போகிறப்போ அதர் பீப்புள்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்காது, அதுவும் த வேர்ல்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் மாஃபியா ஃப்ளைட்டில் எப்படாட்டி மட்டும்தான் வரணும். இது நம்மளோட ஃப்ளைட், ஐ மீன் உன்னோடது. அப்போது இதில் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போமா? ஆமாம் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம். ஆனால் நான் டிவியில் படத்துலலாம் பார்க்குறப்போ நிறைய பேர் இருப்பாங்க. பையன் அது வேறு இது வேறு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சரி என்னமோ. ஸோ நீங்களும் ஜேகே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் சுவிட்சர்லாண்டை ரீச் ஆகிடுறீங்க. ஸோ அங்கே வந்து உங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஜேகே ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக இருக்கார், பிகாஸ் உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால. ஜேகே இன்னும் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு உள்ளே கூட்டு போகிறாரு. ஸோ உங்கள் ரிசப்ஷனிஸ்ட், சார் அவங்க 2 பேருக்கு ப்ரூஃப் வேணும். ஆல்ரெடி யாரும் கொடுக்கலையா? இல்லை சார் கொடுக்கல. இவங்க கொடுக்க சொன்னால் சொதப்பிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. சார் ப்ரூஃபா இதோ எடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஜேகே ஓடுது உங்களுதே எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் 18+ ஆகலை இல்லையா? ஸோ ஜேகேக்கு பதட்டமாக இருக்குது, ஒரு வேலை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எடுத்து கொடுத்துட்றீங்க. அவங்கள பார்த்துட்டு மேம் யூ ஆர் நாட் க்ராசிங் 18 அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்குறாங்க. ஜேகே அது பழசு, அது வேறு ஒன்றும் இல்லை. சார் இல்லையா டேட் ஆஃப் பர்த் இதை பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே எங்கேயும் போகக்கூடாது. ஆமாம் என் ஒய்ஃப் 18+ இல்லை தான், இதை நீ வெளியே சொன்னோன்னு வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட கன் எடுத்து காட்டுறாரு. அவ்வளோதான் அவள் ஆடி போயிடுறா. ஓகே சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படி சொல்லிடுறா. நீங்கள் ஜேகே புருஷன் கெட்டிக்காரன், என் புருஷனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துருக்கட்டேன் நீ யார் வேகமாக எடுத்து தர சொன்னா? வேறு ஜேகே ப்ரூஃப் கேட்குறாங்களே, நான் அப்படி தராமல் இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தரலாம் நீ புருஷன் ஒரு வாட்டி கேட்கணும். சாரி அடுத்த வாட்டி கேட்குறேன். அடுத்த வாட்டி கொடுக்க வர செய்வியா நீ அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை கொட்டுறாரு. ஜேகே வலிக்கும் பாடி அப்படி சொல்லிட்டு அவங்க கைப்பிடிச்சு கூட்ட போகிறாரு. ஸோ ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, அங்கே வந்து வியூவே ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய ஸ்னோ வந்து ட்ரீஸ் எல்லாம் ஸ்னோவாக இருக்குது. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஜேகே அப்பான்ற மாதிரி வந்து பெட்டில் படுக்கிறாரு. ஜேகே வாங்க போகலாம் விளையாடலாம். விளையாடலாமா? முடியாது சாமி, நாளைக்கு வரேன்டி. ஜேகே ப்ளீஸ் வாங்க, வெளியே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோவாக இருக்குது, வாங்க ஜேகே ப்ளீஸ் விளையாடலாம் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அமீஸ் ஒரு கைண்டான ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே வந்து தீபாவளி சீசன் அப்படிங்கிறதுனால வந்து பட்டாசு சவுண்ட் கேட்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஓகேவா? நான் ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே. ஜேகே ப்ளீஸ் வாங்க ஜேகே, கொஞ்ச நேரம் தானே ஏன் ப்ளீஸ் டி, நமக்கு டயர்டாக இருக்குடி. இப்போ நீங்கள் வரல நான் கோச்சிப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. சரி வரேன் சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜேகே கை பிடிச்சிட்டு
என்னடி அப்படியே ஓடுற வேற இந்த பாரு வெளியே பனியாக இருக்குது இந்த ஜாக்கெட்டு ஸ்வெட்டர் இதெல்லாம் போடல அப்படி சொல்லிட்டு ஜேகே எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து போடுறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டு ஜேகே என்னடி அப்படி பார்க்குற இல்லை இந்த ஊரே என் புருஷனை பார்த்தா பயப்படுது. ஆனால் பார்த்தீங்களா அவர் எனக்கு எவ்வளோ அழகாக ஆசையாக அன்பாக ஸ்வெட்டர் போடுறாரு ஜாக்கெட் போடுறாரு இப்போ இந்த தொப்பியும் போடுறாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகேக்கு உங்களை பார்க்குறப்போ அப்படியே எங்களோட ஸ்மைல் தான் ஞாபகம் வருது. ஜேகே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி. ஜேகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி நடந்து போகிறாரு. பட் நீங்கள் ஷன்மி ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஜம்முக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுது. பிகாஸ் உங்கள் கூட வந்துட்டுமே நீங்கள் வந்து ஜேகே வந்து எங்கேயுமே நினச்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி வந்துட்டு ஜேகேவோட ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு வாங்க ஜேகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. வயன் சொல்லுங்கள். என் மேலே இந்த பாருங்க ஜேகே அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம் வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஸ்னோவில் செம்ம ஜாலியாக விளையாடுறீங்க. மாற்றி மாற்றி எல்லோரும் ஸ்னோ எடுத்து மேலே போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கே விளையாடிட்டு இருக்கத தூரத்துலேருந்து ஒரு பர்சன் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரியும் பார்க்குறாரு. அட் த சேம் டைம் கோவமாகவும் பார்க்குறாரு. அது யாருன்னா கைதான். அவருக்கு உங்களை பார்க்குறப்பெல்லாம் அப்புறம் எங்கேயும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நீங்களும் ஜேகே விளையாடிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொரு சேம் டைம் அவருக்கு கோவமும் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து போய்ட்றாரு. ஸோ அப்படியே நீங்கள் விளையாடி முடிச்சுட்டு ஜேகே நீங்கள் ரொம்ப டயர்டாக இப்போ ஹோட்டலுக்குள்ளே வரீங்க. ஜேகே எனக்கு பசிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வாடி ஹோட்டலில் ஏதாவது ஸ்பெஷலான டின்னர் உனக்கு அரேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்க அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. சாப்பிட்டது 2 பேரும் டின்னர் நல்லா சாப்பிட்றீங்க உட்காந்து. ஸோ அப்படி தான் அந்த 1 வீக்கும் உங்களுக்கு போயிருக்கோம். நீங்களும் ஜேகே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ டுடே இஸ் த லாஸ்ட் டே. நீங்கள் 2 பேரும் ஒரு மலைக்கிட்ட நிற்கிறீங்க. ரொம்ப குளிராக இருக்குது. அங்கே இருக்க குளிரால் உங்களால் எதையுமே சரியாக பார்க்க முடியல அந்த மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே உங்களுக்கு பேக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூடு கொடுத்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஜேகே சொல்லுடி உண்மையாகவே இந்த 1 வீக் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். லைஃப்பில் யாருமே எனக்கு இப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததே இல்லை தெரியுமா? எப்பவுமே எல்லோரும் நான் அழ வைப்பாங்க அடிப்பாங்க என்னை கஷ்டப்படுத்துவாங்க. உங்கள் கூட வந்த பிறந்த ஜேகே நான் ஹாப்பினஸ்னால் என்னென்னே பார்க்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டு என்றைக்குமே போயிடாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி ஜேகே வாக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த கிஸ் அப்படியே ஜேகேக்கு அப்படியே மூடெல்லாம் மாறுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஜேகே வெளியே இருக்கும் அப்படியாடி நம்ம வெளியே இருக்கிறதான பிரச்சனை அடி அதெல்லாம் இல்லையே நம்ம ஃப்ளைட்டில் போகணும்ல ஃப்ளைட் ஒரு 2 hours கழிச்சு போய்க்கலாம் இவரும் போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஜேகே ஜேகே நான் சின்ன பொண்ணு அடி மற்றதெல்லாம் பெருசாக நல்லா இருக்குது சின்ன பொண்ணுங்கிற ஜேகே அசிங்கமாக பேசாதீங்க அசிங்கமாக தான் நீ பேசுவேன் பொண்ணாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களை தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் போட்டு உங்கள் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் 2 பேரும் ஃப்ளைட் ஏறி கொரியாவுக்கு வந்துடுறீங்க. ஸோ பேக் டு ரொட்டீன். நீங்களும் ஜேகேவும் அதே மாதிரி தான் வீட்டிலே ஜாலியாகவே இருக்கீங்க. ஸோ இந்த சீன் கட் ஆனால் 1 day ஜேகே வந்துட்டு ஒயன் முக்கியமான மீட்டிங்காக வெளியே போகிறேன் தயவுசெய்து எங்கேயும் வெளியே போகாத அப்படி வெளியே போகணுன்னா காட்ஸை கூட்டிகிட்டு போ சரியா? ஜேகே என்ன நான் தனியாக போய்க்குவேன் பரவாயில்ல நீ இன்னும் சின்ன குழந்தை தான் தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ நீங்கள் காலையிலேருந்து ஜேகே எப்போ தான் போவார் அப்படிங்கிற மாதிரியே இருப்பீங்க. ஸோ ஒரு 2 hours முன்னாடி பார்க்கலாம். ஸோ ஜேகே அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காரு. ஜேகே சீக்கிரம் சாப்பிடுங்க ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல என்னடி என்னை விரட்டுறதுல இருக்க அதெல்லாம் நான் போய்ப்பேன். ஜேகே சீக்கிரம் சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போடுறீங்க. ஜேகே வேகமாக சாப்பிட வைக்கிறீங்க. சாப்பிட்டு ஜேகே ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ண விடல அவர் அங்கேருந்து கிளப்புறதுலே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே கிளம்பி போயிருந்திருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வெளியே போகலான்னு பார்க்குறீங்க. அந்த சீனியர் மேய்டு வராங்க. பையன் எங்கம்மா போகிற பாட்டி நான் தான் சொன்னல நான் கையை நம்ம பார்க்க போகிறேன். எது கையை பார்க்க போறியா? எதுக்கு ஜேகேக்கு தெரியாமல் போறியா? ஆமாம் இந்த பாரு பையன் வேணாம் ஜேகேக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் தயவுசெய்து சொல்கிறது கேளு. பாட்டி இப்படியே இருந்தால் பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரித்த மாதிரி ஆகிடும். இவங்க பேர் எவ்வளோ அழகாக ஒரு நல்ல நட்போடு இருந்தாங்க. ஆனால் அவங்கள திருப்பி சேர்த்து வைக்க வேண்டியது அஸ் ஒய்ஃபாக எனக்கு ஜேகேயோட ஒய்ஃபாக என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வயன் நீ சின்ன பொண்ணு உன்னால் என்ன பண்ண முடியும்? பாட்டி நான் சின்ன பொண்ணு இல்லை எனக்கும் எல்லாம் தெரியும் நீங்களே பாருங்கள் சீக்கிரம் ஜேகேவே கையை நான் சேர்த்து வைக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களே எதுவுமே பேசலை அதோட விட்டுடுறாங்க. பட் வயன் பார்த்து சீக்கிரமாக போயிட்டு வந்துரு சரியா? சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ காட்ஸ்லாம் மேம் நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா? ஆமாம் அப்போது என்னை கையோட மேன்ஷன் கூட்டிகிட்டு போங்க. வாட் கையோட மேன்ஷன்க்கா? மேம் நோ எங்களால் அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது அப்போ நான் தனியாக போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ உடனே ஜேகே கால் பண்ணலான்னு போகிறாரு. நீங்கள் ஃபோனை பிடிங்கிட்டு இந்த பாருங்கள் இப்போ நீங்கள் என் புருஷன்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் யாரையும் நான் வேலையில் இருக்க விட மாட்டேன்
இதை பாருங்கள், நான் இப்போ கையோட மேன்ஷன் போகிறது ஜேகேக்கு தெரியவே கூடாது. அப்படி யாராச்சும் என்னை மீறி என் புருஷன்கிட்ட சொன்னீங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே இருக்கவங்களாம் வேலை போயிடுமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. பிகாஸ் ஜேகே பற்றி உங்களுக்கு தெரியும். சரி மேடம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாகவே கையோட மேன்ஷன் தான் கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை ஏமாற்றுவீங்களா? இல்லை மேடம், நான் ஏமாற்ற மாட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவரோட போய் உட்காந்துறீங்க காரில். ஸோ இப்போ அந்த கார் நேராக கையோட மேன்ஷன் தான் போகுது. ஸோ கை ரூம் ஹாலில் உட்காந்து சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. அவரோட டீலிங்ஸ் பற்றிலாம். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே நடந்து வரீங்க. ஸோ கை யார் நிமிந்து பார்க்குறாரு, நீங்கள் தான். உங்களை பார்த்தோன்னே ஒரு கட்டர் ஷாக்கு அப்படியே ஏஞ்சி நிற்கிறாரு. நீங்கள் கையை பார்த்துட்டு ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த ஸ்மைல் அவருக்கு அப்படியே எம்மி ஞாபகப்படுத்துது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹலோ, நான் தான் சமக்கோட ஒய்ஃப் பையன் அப்படி சொல்கிறீங்க. ஸோ கை தெரியும் நீங்கள் என்ன பண்ணுற, நீ யாரைக்கிட்ட ஏன் மேன்ஷன் வந்த, யாரை கேட்கணும், அண்ணனோட மேன்ஷன் வரத்துக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே கைக்கு ஃப்ளாஷ்பேக் தான். எம்மியும் இதே மாதிரி தான். கைக்கு வந்து யாருமே மேன்ஷனுக்கு வரது பிடிக்காது. எம்மியும் வந்துட்டு என்னோட மேன்ஷனுக்கு நான் யாரை கேட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அதே மாதிரி தான் கேட்பா. ஸோ அவருக்கு அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. ஹலோ, என்ன கனவுல விட்டு போயிட்டீங்களா? இந்த பாரு, நீ இருக்கீங்க வந்து உங்களுக்கு ஜேகேக்கு தெரியுமா நீங்கள் வந்தது? என் புருஷனுக்கு தெரியாது. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். நீ யார் முதல்ல? நீ என்கிட்ட இதுக்கு முக்கியமான விஷயம் பேசணும். கார்ட்ஸ் இல்லை வெளியே அனுப்புங்க. கை ப்ளீஸ் சொல்லுறது கேளுங்கண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இதை பாருங்க, நான் உங்ககிட்ட நீங்கள் ஒரு அண்ணாவாக நினச்சி நான் கேட்குறேன். ப்ளீஸ் ஜேகே மேலே, என் புருஷன் மேலே எந்த கோவமாக இருந்தாலும் விட்டுருங்க. அவர் ரொம்ப பாவம். அவர் வேணும்னு உங்கள் தங்கச்சி கொழுப்பல்ல. இதை பாரு, இந்த பழைய கதையெல்லாம் பேசுகிறதா இருந்தால் மரியாதையாக வெளியே போயிடு. இல்லை, நான் அதுதான் பேசணும். ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை. அவர் எதுவும் தெரியாமல் பண்ணது தான். ஆனால் நீங்கள் அதுக்காக அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு தெரியும் இந்த விஷயத்தில் நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் ஜேகே ஒரு நாள் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஜேகே கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கைக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி அழுத மாதிரி நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அவருக்கு எங்களோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கையோட கிட்டக்க போயிட்டு அவரோட டான்ஸ் ஓல் பண்ணிட்டு, அண்ணா ப்ளீஸ் ஜேகே கிட்ட பேசுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, தயவு செய்து மறந்துடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கைக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அவருக்கு அதே சேம் டைம் அவர் தங்கச்சி இறந்தது தான் ஞாபகம் போகுது. ஸோ உங்கள் கையை தட்டி விட்டுட்டேன். இந்த பாரு, என்ன ஜேகே சொல்லி அமிச்சானா இந்த மாதிரிலாம் பேசுனேன் தெரியும். அவன் தான் கொஞ்சம் கூட இது இல்லாமல் பின்னாடி இந்த முதுகில் குத்துட்டு வந்தேனே அப்படி சொல்லிட்டு கை சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லவே இல்லை, என் புருஷன் வேணும்னு உங்கள் தங்கச்சி கொள்ளலை. இந்த பாரு, எனக்கு தெரியும் உன்னை முன்னாடி அமுச்சு வச்சுட்டு பின்னாடி வரானா என்னை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்துட்டு ஜேகேக்கு தெரியாது. ஓ, இந்த பொய்யை நான் நம்பணுமா? இந்த பாரு, ஒழுங்காக வெளியே போயிடும், இல்லைன்னு வச்சுக்கோ என் கண்ணு நெத்தியில் இருக்கும் சொல்லிட்டு கை சொல்கிறாரு. நீங்கள் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன், ப்ளீஸ் என் புருஷன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க. ஸோ வெளியே இந்த மாதிரி புல்லட் சவுண்டாக கேட்குது, கன் ஷாட்டாக கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே தான் ஒரு ரெட் ஐஸில் உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ கை வந்துட்டு தோ சொன்னே கூட்டமாக சேர்ந்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படிங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜேகே சடனாக கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் வர்றீங்க வர சொன்னோம், உன்னை நான் வர சொன்னேண்ணா, இல்லை ஜேகே உன்னை நான் இங்கே வர சொன்னேண்ணா வயன், இல்லை ஜேகே பயமுடு, டே சூப்பராக நடிக்கிறடா ஜேகே. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், பொண்டாட்டியை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி ஹீரோயிசம் மாதிரி காட்டுறதுக்கு ஒருத்தன் வருவானு. கரெக்டாக வரியே. இந்த பாரு காய், உனக்கும் எனக்கு தான் பிரச்சனை, இல்லை வயனை எதுவும் இருக்காது. இதோ பாடுறா, நான் என்னமோ பொண்டாட்டியை கூப்பிட்டு எல்லாம் பண்ண சொன்னோம். டேய் வார்த்தையை பார்த்து பேசு. சிச்சி அந்த மாதிரிலாம் இல்லை, அவளை தான் வந்தா என் புருஷன்கிட்ட பேசுங்க, என் புருஷன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. அதான் வயன் வா வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க ஆன்சர் டைட்டாக பிடிச்சிட்டாங்க, அதை இழுத்துட்டு போகிறாரு. பட் நீங்கள் செகண்ட் சொல்லிட்டு கேளுங்க ப்ளீஸ், உங்கள் மேலே தப்பே இல்லை, ஆனால் அண்ணா வந்து தப்பாக புரிஞ்சுருக்கேன். முதல்ல அவனை அண்ணன் கூப்பிட்றது நிறுத்திரி. இல்லை நான் ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கையை உங்களே பார்க்குறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு மயன் இப்போ என் கூட வரப்போறியா இல்லையா? நான் வரமாட்டேன், ப்ளீஸ் 2 பேரும் சேர்ந்துருங்க, ப்ளீஸ் 2 பேரும் பேசாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. என் டீ கூட வந்துடுறீ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் இப்போ கையா கூட பேசணும், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னானே. ஜேகேக்கு செம்ம கோவம். பல்லாத ஒரு ஸ்லாப் தான், நீங்கள் அப்படியே கீழே விழுந்துறீங்க. இதை பார்த்தோன்னே எங்கள் கைக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே வேகமாக வந்துட்டு ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, மயனை எதுக்கிட்ட அடிச்சா? பழனை எதுக்கிட்ட அடித்தேன்? எனக்கு முன்னாடி அடித்தா உனக்கு என்னடா கோவம் வருது? இந்த பாரு, அவன் அண்ணா வாய் நிறைய கூப்பிட்றான். எனக்கு முன்னாடி நீ என் தங்கச்சி அடித்தா எனக்கு கோவம் வராதா? அப்படின்னு சொல்லிட்டு கை சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி மறைச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இருந்துட்டு, அண்ணா ப்ளீஸ் அவர் சட்டையை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இதையும் பிரித்து விட்டுட்டு, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், ஜேகே ப்ளீஸ்
எண்ணி இருந்ததுக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு இவருக்கு புரிய வைக்கத்தான் நீங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒருத்தவங்க யார் இப்போ புரிய வைக்க சொன்னா கூடி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கையை உங்களே பார்க்குறாரு, நீங்கள் திரும்பி கையெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே மேட்சில் பார்க்கலாம். அங்கே சீனியர் மேட் செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. காட்ஸ் தான் உங்களுக்குலாம் எதுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன் இவ சொன்னோடனே அமுச்சு வச்சுருங்களா நீங்களும்மா ஜேகே இல்லைப்பா போதுமா நிறுத்துங்க. வயன் என்னடி என்னைய உன்னை சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறியா? இல்லை ஜேகே அப்படிலாம் போதும். இந்த வீட்டில் ஆமத்தில் யாரும் என் பேச்சை கேட்குறதில்ல. இப்படி தானே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதா இருந்தால் யாரும் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாரு. உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜேகே ஏஞ்சி அப்படியே மேலே போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜேகே உட்காந்துட்டு உங்கள் ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகே பின்னாடி போய்ட்டு ஜேகே உன்னை யாரும் இவ்வளோ கூப்பிட்டா வெளியே போ ஜேகே நான் உங்ககிட்ட பேசணும் வயன் போதும் வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி ஜேகே முன்னாடி வந்துட்டு நீங்களும் மட்டும் உட்காடுறீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அதோட டான்ஸ் ஃபுல்லாக அப்புறம் உங்கள் ஃபேஸில் பதிஞ்சிருக்கு அச்சாட்டம். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுட்டே ஜேகே பார்த்து ஜேகே நீங்கள் என் மேலே எவ்வளோ கோவம் என்ன படுங்க, ஆனால் என்றைக்குமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கையண்ணா ரொம்ப நல்லவர். அவருக்கும் உங்கள் மேலே பாசம் இருக்குது, உங்களுக்கும் ஒரு மேலே பாசம் இருக்குது. அப்படி இருக்கப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். அதனால தான் ஜேகே நாங்கள் போனோம். இல்லைன்னா உங்கள் பேச்சு மாரி நாங்கள் போயிருக்கவே மாட்டேன். எனக்கு மன்னிச்சிருங்க ஜேகே. உங்கள் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் உங்கள் பேச்சு கேட்காம போனதுக்கு நீங்கள் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ப்ளீஸ் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் அழுவாதீங்க ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அதை கேட்டோடனே ரொம்ப அப்படியே அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே டைட்டாக லக் பண்ணி செமையாக அழுறாரு. இதை மன்னிச்சிடுறேன், ஒரு அடிச்சுனல்ல வலிக்குதா தங்கத்துக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் வலிக்கல, ப்ளீஸ் நீங்கள் அழாதீங்க ஜேகே அவங்க சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகேவை அப்படியே உங்களுக்கு டைட் ஒர்க் பண்ணி அப்படியே 2 பேரும் தூங்கிட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் அப்படியே ஜேகே கிட்ட வந்து உட்காடுறீங்க கீழே. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி என்ன வேணும்? ஜேகே நான் உனக்கு கேட்கவா? கேளுடி. அது எனக்கு படிக்கணும். படிக்கணுமா? நீங்கள் சொல்கிற? ஆமாம், நீங்கள் தான் நான் பாதிலே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. படிக்க வேணாமா? எனக்கு படித்து பெரிய ஆளாகணும்னு ஆசை தெரியுமா? அப்படி அடி பெரிய ஆளாகணுமா அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படி உங்களை டீஸ் பண்ணுறாரு. ஜேகே அதெல்லாம் இல்லை, எனக்கு ஸ்கூல் போகணும், எனக்கு ஸ்கூல் சேர்த்து விடுங்க. நோ உன்னை ஸ்கூலில் சேர்க்க முடியாது. என்னை சுற்றி நிறைய எனிமீஸ் இருக்காங்கடி. என்னை போடுற ஆர்வத்தில் உன்னை ஏதாவது பண்ணுவானுங்க. அதனால் நீ படி, ஆனால் வீட்டிலேருந்தே படி. வீட்டிலேருந்தே நான் எப்படி ஜேகே படிக்க முடியும்? உனக்கு டீச்சர்ஸை நான் வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்க வீட்டிலே வந்து உனக்கு சொல்லி தருவாங்க, ஓகேவா? ஆனால் ஜேகே எனக்கு எல்லாரும் முன்னாடியும் ஸ்கூலில் போய் உட்காந்து படிக்க தான் பிடிக்கும். ஏன் அடம் பிடிக்கக்கூடாது? நான் சொன்னால் கேட்பேன்ல? கேட்பேன். அப்போது நாளையிலேருந்து உனக்கு டீச்சர் வந்துடுவாங்க, நீ படிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் ஓகேன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே சிரிச்சுட்டு அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு செல்ல வேன் அப்படி சொல்கிறாரு. அப்படியா? அப்போ நான் உங்கள் செல்ல வேணா ஜேகே அப்படி சொல்லி கேட்குறீங்க? ஆமாடி என் செல்ல வேன் தான். ஆனால் என்னை இது வரைக்கும் எங்கள் அப்பா மட்டும்தான் ஜேகே அப்படி சொல்லியிருக்காரு, நீ என் செல்ல வயன் குட்டின்னு. இப்போ தான் நீங்கள் சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எதுக்கும் கவலைப்படாத சரியா, ஒரு விஷயம் கூடவே இருப்பேன்டி அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் ஓகே ஜேகே சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டீச்சர் வராங்க. ஸோ ஜேகே வயன் இவங்க தான் என்னோட நியூ டீச்சர் என் மேம், இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் வயன். அவங்க நல்லா படிக்கிறவங்க தான், கொஞ்சம் அவங்கள நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுருங்க, ஓகேவா? எவ்வளோ செலவானாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த டீச்சரை பிடிக்கல, பிகாஸ் அவங்க வந்ததுலேருந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ என்னோட மேம் வந்துட்டு வயன் என்ன நின்றுட்டே இருக்க, வா கிளாஸ் ஆரம்பிக்கலாம். எனக்கு இப்போ படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் மேலே போகிறேன். வயன் எங்கே மேலே போகிறேன்? உன்னோட ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு போனார் நீ படிக்கணும்னு. ஆமாம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், ஆனால் எனக்கு இப்போ படிக்கிற முடியல அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிச்சிங்க. அப்போ அவங்க வந்துட்டு அப்போ சரி நான் உங்கள் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிறேன். வாட், என் ஹஸ்பண்டை நீங்கள் பார்க்கணுமா? ஆமாம் ஜெக்கி சாரை பார்க்க போகிறேன். எதுக்கு? அப்போ நீ வந்து படி, அப்போ நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே போய் உட்காருங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு அவங்கள பார்க்க கோவமாக வருது. ஸோ நடுவில் ஜேகே அவங்க மேம்க்கு கால் பண்ணுவார். ஹலோ சொல்லுங்கள் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிட்டே பேசுகிறாங்க. அதுவே உங்களுக்கு பிடிக்கல. சாரி சொன்னாரி எப்படி வளைஞ்சிட்டே பேசுகிறேன் புருஷன்கிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக இருக்குது. மேம் என் படிக்கிறாளா? படிக்கிறா, பட் கான்சன்ட்ரேஷன் அவ்வளோவா இல்லை. என்னது கான்சன்ட்ரேஷன் இல்லையா?
ஆமாம் ஜேகே, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க நல்லா படிப்பாங்கன்னு. பட் நீங்கள் என்னை பார்த்தா அப்படி தெரியல சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜேகேக்கு கோவமாக வருது. இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. இது பாருங்க, எதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டீங்க, அவர் வந்து என்னை திட்டுவார். திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை சரமாரியாக திட்டுறாரு. மயன் என்ன படிக்கணும் தானே சொன்னேன், படிக்க மாட்டேங்கிறாமே, கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜேகே அவங்க சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா? அப்போ ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மயன் டீச்சர்ஸ் எப்பவுமே போய் சொல்ல மாட்டாங்க. இந்த பாருங்க டீச்சர், இவ ஒழுங்காக படிக்கலனா நல்லா நான் மண்டிலே 2 கொட்டு கொட்டுங்க, நல்லா அடி விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே என்ன நீங்கள் என்னை அடிக்கலாம் சொல்கிறீங்க? உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அந்த மேம் சிரிக்குது. ஸோ அந்த மேம் வந்துட்டு ஜேகே சார் நான் உங்ககிட்ட ஒரு கேட்கலாமா? கேளுங்க டீச்சர். நீங்கள் எனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம டின்னர் எங்கேயும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எதிர்க்கே ஓப்பனாக கேட்குறா. உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு சொல்லலான்னு போகிறதுக்குள்ள நீங்கள் ஜேகேயோட ஆன்சர் ஒரு படி கிட்ட வச்சுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம், இஸ் மை ஹஸ்பண்ட். ஸோ நீங்கள் வந்து அவர் டேட்டிங் கூப்பிடக்கூடாது. அவர் என் கூட மட்டும்தான் டேட் வருவார், என் கூட மட்டும்தான் தூங்குவார், என் கூட மட்டும்தான் சாப்பிடுவார். உங்களுக்கு அப்படி யாரு கூடயாச்சும் டேட்டிங் போனோன்னா நீங்கள் யார் கூடனா போகலாம். ஜேகே எனக்கு இந்த டீச்சரை சுத்தமாக பிடிக்கல, தயவுசெய்து எங்களை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஜேகே எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு ஒரு மேம் வேணும், இல்லை எனக்கு சார் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த மேம் வந்துட்டு ஜேகே சின்ன உங்கள் ஒய்ஃப் இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் உங்களுக்கு நல்லா தானே டீச் பண்ணேன், என் வயசு எனக்கு கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அந்த மேமுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும் உங்களை பார்க்க. நீங்கள் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் மண்டையில் கூட்டிகிட்டு ஜேகே என்னடி பிளான் போடுறியா? என்ன பிளான் போட்டேன்? எனக்கு தெரியும், வந்ததுலேருந்தே அவள் என்னை பார்த்து வழிகிறா அப்படின்னு. அதானே உனக்கு பிரச்சனை? அப்போல்லாம் இல்லையே, அவள் உங்களை பார்த்து வழியெல்லாம் இல்லை, அவங்கள சைட் அடிக்கிறா ஜேகே. 2 ஒன்று தாண்டி வரமாட்டேன். அப்படியா? ஆனால் வேணாம் ஜேகே, எனக்கு நீங்கள் மட்டும்தான், எனக்கு உங்களை தான் வேணும், அவன் எங்களுக்கு வேணும், அவளை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவை சிரிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகும். இப்போ ஒன்றே நீங்கள் வந்து புக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லுவீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு எனக்கு சாரிடி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் என்னோடய கார்ட்ஸோட அனுப்பி வைக்கிறேன், நீ போய் புக் வாங்கிக்கோ ஓகேவா? ஜேகே நீங்களும் வரலாம் இல்லை, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே காரில் ஏறி போயிட்டுருக்கீங்க. இப்போ அந்த புக் ஷாப்பும் வருது. ஸோ நீங்கள் போய் புக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. ஸோ கார் வந்து நீங்கள் இருக்க ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஷாப்புக்கு தான் நிற்கும். நீங்கள் வந்து ரோடை க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அதில் போகிறப்போ ஒரு புக்கு கீழே போட்டுறீங்க. அச்சிச்சோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுக்க கீழே குனிறீங்க. ஸோ சடனாக அந்த சைட்லேருந்து ஒரு ட்ரக்கு ஃபாஸ்ட்டாக வருது. அதை நீங்கள் கவனிக்கல. ஸோ அந்த ட்ரக்கு உங்களை இடிக்க வரப்போ சம்மோன்னு யாரோ உங்கள் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துடுறாங்க. ஸோ நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா கை தான். உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு பயம் தெரியுது. நீங்கள் அப்படியே ஃபெயிட் ஆகிடுறீங்க. அப்போ கை தான் என் கணத்தர ஒயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கணத்தில் தட்டுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த விஷயம் ஜேகேக்கும் போயிடுது. ஸோ ஜேகே செம்ம ஃபாஸ்ட்டாக வராரு. ஸோ வந்து பார்த்தா வெளியே கையை நிற்கிறத பார்த்து ஒரு சமூகமும் ஐ திங்க் அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா கையில் ஏதோ உங்களை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. அப்படி போயிட்டு கையோட ஷர்ட் பிடிச்சிட்டு டே பண்ணிட்டு என்னடா பண்ண இப்படி என்ன பண்ண சொல்லுடா. டே நான் ஒன்றும் பண்ணல, ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வரப்போ ஒரு ட்ரக் அவளை இடிக்க வந்ததுடா, அவளை காப்பாற்றின போனேன், அப்போ தான் நான் அவளை காப்பாற்றினேன். என்னடா வளர்ற? ஆமாம் ட்ரக்கு இடிக்க வந்தது, அவளை நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கை சொல்கிறாரு. ஜேகே நம்பவே மாட்டுறாரு. ஸோ அங்கே ஜேகேயோட அந்த வயனை கூட்டிகிட்டு போனார்ல, அவர் அங்கே வராரு. டேய் மைதன், உன்னை பார்த்துக்க தானே நான் சொல்லி அனுப்பினேன். எப்படா எப்படிடா அங்கே வந்தான்? சார் புக் வாங்க போனாங்க, அந்த கேப்பில் ஒரு ட்ரக் வந்துச்சு, அப்போ கை சார் தான் வந்து மேப்பை காப்பாற்றினாங்க அப்போ சொல்லிட்டு அந்த ஆளாக சொல்கிறான். ஜேகேக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஸோ டாக்டர்ஸ்லாம் வெளியே வந்துடுறாங்க. சார் என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு, என்ன எப்படி இருக்கா? ஷீஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்க அந்த அதிர்ச்சியில் மயக்க மாட்டாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ½ ஹவர்க்குள்ளே நீங்கள் போய்ட்டு அவங்கள பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கே வந்து போயிடுறாரு. ஸோ ஜேகேக்கு அப்போ தான் நிம்மதி வருது, சேமாக ஸ்கைக்கு தான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே உள்ளே போகிறாரு. ஸோ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகேக்கு உங்களை பார்த்தோன்னே தான் நிம்மதியாக வருது. அப்படியே வந்து உங்களை அப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜேகே என்னாச்சு, ஏன் பயப்படுறீங்க? உனக்கு ஒன்றும் ஆகலைடி, ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றுமே இல்லை ஜேகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சரியா? இல்லடி, எனக்கு அந்த கையை பார்த்தோன்னே அவர் தான் எனக்கு காப்பாற்றினார், அவர் மட்டும் இல்லைன்னு நம்மளை விட்டு போயிருப்பேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது கை தான் உங்களை காப்பாற்றினாருன்னு. ஸோ கை வெளியே நின்றுட்டே இருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே ப்ளீஸ் அவரை மன்னிச்சிருங்க,
நீங்களும் அவரை மன்னிச்சிடுங்க, அவரும் உங்களை மன்னிச்சிடுவார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே சடனாக கையை பார்க்கலாம் சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா கையை காணும். அது பிஏ தாங்க நிற்கிறாரு. எங்க கையுங்க சார், அவர் இப்போ தான் வெளியே போனார், இப்போ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேக வேகமாக போகிறாரு. பார்த்தா கை அங்கே செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவர் நடந்து போகிறாரு. அவர் லைஃப்பில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. ஹென்வி இழந்தது, ஜேகே இழந்தது, இப்போ உங்களை இழக்க பார்த்தது அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அந்த மழையில் அழுதுகிட்டே நடந்து போகிறாரு. ஸோ தூரத்துலேருந்து மச்சான் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு. கைக்கு அப்படியே ஷாக் ஆகுது. பிகாஸ் ஜேகே எப்பவுமே கையை மச்சான் தான் கூப்பிடுவார். ஸோ அந்த சவுண்டை கேட்டவுடனே கையை அப்படியே நின்றுடுறாரு. மச்சான் திரும்பி பார்க்க மாட்டியாடா அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஸோ கையை அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜேகே தான் டியரி ஐஸோட கையை பார்த்து நின்றுட்டுருக்கான். கைக்கு ஜேகே அப்படி கூட்டோன்னே என்னை கூப்பிட்ட மச்சான் திரும்பி பார்க்க மாட்டியாடா அப்படி சொல்லிட்டு ஜேகே திருப்பி கூப்பிடுறாரு. கைக்கு அவ்வளோதான் முடியல. அவரோட டியர்ஸ் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ வேகமாக ஓடி போய் ஜேகே ஃபஸ்ட் டைட் டாக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி அழுதுட்ருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்குங்கிறது அவங்க 2 பேரும் அழுகிற அந்த டியர்ஸில் தெரியுது. ஸோ கை வந்துட்டு ஜேகே டே மச்சான் டே என்னை மன்னிச்சிட்டியாடா, டே டே நீ என்னை மன்னிச்சிடுறா மச்சான், நான் தானே தப்பு பண்ணிட்டேன், என் தங்கச்சி நீ கொல்லலடா, நான் தானே தப்பு பண்ணிட்டேன், நான் தானே இத்தனை வருஷம் ஒன்று கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கை செம்மையாக அழுகிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு இல்லைடா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அழுதுட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எதெல்லாம் வெளியே நின்று ஐ மீன் ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று கூட பிடிச்சி நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் சால் ஆகிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே நீ எதுக்கு வெளியே வந்த, பின்ன கட்டின பொண்டாட்டியா அப்படியே விட்டுட்டு இப்படி 2 பேரும் மழையில் ஜாலியாக என்ன மட்டும் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கை அப்படியே கிட்டே வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு இனிமேல் என் தங்கச்சிக்கு ப்ரொடெக்டராக நான் இருக்கேன் வர்றேன். இவன் தங்கச்சியாக போயிட்டாலும் அப்போ நான் டே நீ என் மச்சான்டா, நீ தான் என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைட் டாக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக வீட்டுக்கு போயிடுங்க. கையை செக்கே உங்களை தாங்குறாங்க. 2 பேரும் அப்படி பார்த்துக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். ஸோ டுடே இஸ் யர் காலேஜ் கிராஜுவேஷன். ஸோ நீங்கள் கிராஜுவேஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோன் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கும் கைக்கும் 2 பேரும் இன்னும் மறக்கானோ என்ன 2 பேரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என் புருஷனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணக்காரனும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. சே இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த மெடல்லாம் வாங்குறீங்க. ஸோ பின்னாடி இந்த பயங்கரமான சவுண்டு கேட்குது, கன்ஷாட் சவுண்ட்லாம். நீங்கள் என்னடா அது கன்ஷாட் சவுண்ட்லாம் கேட்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ கையை செக்கே வந்தால் செம மாதம் அப்படி நடந்து வராங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கை வந்துட்டு டே மச்சான் என்னடா முடிஞ்சிச்சு போல, திருப்பி ஆரம்பிப்போம், டேய் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி, படாடி நீ ஃபஸ்ட்லேருந்து வாடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சிக்கி என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்லேருந்து வாடி அப்படி சொல்கிறாரு. ஸோ அங்கே வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து மெடல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேர் கூட நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிக்கே ஆஸ் ஹஸ்பண்டாக எப்பவுமே நீங்கள் எனக்கு கூட இருந்திருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷ கடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கோம், உங்கள் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கே அப்படி சொல்கிறீங்க. அப்படியே கை பக்கம் திருப்பி எனக்கு உண்மையாக கூட பிறந்த அண்ணன் இல்லைன்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த கவலை எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழித்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ கையை வெளியே இருக்காரு, ஜேகேவும் வெளியே தான் இருக்காரு. ஸோ நீங்கள் வெளியே வந்துட்டு ஜேகே உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, என்னடி என்னாச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் கூட்ட போகிறீங்க. ஸோ டாக்டர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சார் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க அப்படி சொல்கிறாரு. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நான் அப்பா ஆக போகிறேன். அப்போ கை உள்ள வந்துட்டு அது நான் மாமா ஆக போகிறேண்ணா, நான் மாமா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை செம்ம ஹாப்பியாக கத்திட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகேடா இதோட இந்த ஒன் ஷாட்டோட ஸ்பெஷல் பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்பெஷல் பார்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நல்லா தரலான்னு தான் நினச்சேன். பட்டு சாரிடா தீபாவளி சீசன்றதுனால கிராக்கர்ஸ் சவுண்ட் செம்மையாக இருக்குது. எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பெருசாக டைம் இருக்க மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். ஸோ கமெண்ட் பண்ணி வீடியோ வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஓகேவாடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பாய்.